இவனை நான் அழைச்சிட்டு போய் பட்டணத்துல படிக்க வைக்கிறேனே கமலம். என் பிள்ளை மாதிரி இவனும் 4 எழுத்து படிக்கட்டுமே. குழந்தைங்க பெரியம்மா சின்னம்மா வீட்டுல வளர்றது இல்லையா? கமலத்தின் அக்கா சர்க்குணம் இப்படி கேட்டபோது ஸ்ரீனிவாசனுக்கு பெரியம்மாவை சுற்றி வந்து வணங்க வேண்டும் போல் இருக்கிறது. அவனுக்கு நினைவு தெரிந்து பெரியம்மா இங்கே வருவது இதுதான் முதல் தடவை. 3 வருடங்களுக்கு முன் பெரியம்மா நிறைய சாமான்களோடும் தின்பண்டங்களோடும் கிராமத்துக்கு வந்திருந்ததாக கமலம் மகனிடம் அடிக்கடி சொல்லுவாள். என்ன மாதிரி கையகல நிலம் கூட இல்லாத மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்டு தாலி அறுத்தவ இல்லடா உன் பெரியம்மா. பெரியப்பா நல்ல வேலையில இருந்தாரு, பொக்குன்னு போயிட்டாரு. பென்ஷன் பணம் எல்லாம் வருது. ஒரே பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஸ்ரீனிவாசன் சட்டையின் காலரை திருகியபடி பட்டணத்தில் 10ஆம் கிளாஸ் படிக்கும் தன் பெரியம்மா மகன் எப்படி இருப்பான் என்கிற கனவில் அடிக்கடி ஆழ்ந்து விடுவான். பெரியம்மா வந்தபோது கூட அவனை பற்றித்தான் ஞாபகமாய் கேட்டான். ஏன் பெரியம்மா அண்ணன் அழைச்சிட்டு வரல? சர்க்குணம் காவிப்பற்கள் தெரிய சிரித்தாள். அவனுக்கு அந்த பட்டண வாசத்துல இருந்து கிராமத்துக்கு வரதுனாலே வேப்பங்கா கடிச்சாப்புல இருக்குடா. நீதான் அங்க வாயேன், உன்னையும் அண்ணன் கூட ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுறேன். கேட்கும் போதே பரவசம் அள்ளி கொண்டு போனது சீனுவுக்கு. கிராமத்தில் 5ஆம் வகுப்பு வரையில் தான் படிப்பு. அம்மா பண்ணை வீட்டில் நெல்லோடு நெல்லாய் புழுங்குகிறாள். இவன் ஒரே மகன்தான் என்றாலும் 2 வயிற்றுக்கு கூட சரிவர சாப்பாடு இல்லாத நிலைமை. மகன் படித்து நாளைக்கு கலெக்டராகவோ டாக்டராகவோ வருவதை விடவும் இன்றைக்கு பண்ணை வேலைக்கு வந்தால் 2 ரூபாய் அதிகம் கிடைக்குமே என்று நினைக்கும் தாயின் மனம். இப்பொழுது சர்க்குணம் இவனது படிப்பு செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன பிறகுதான் சலனப்பட தொடங்கி இருக்கிறது. ஏண்டி இவன் சம்பாதிச்சுதான் உனக்கு ஆக போறதா? பையன் படிச்சு முன்னுக்கு வந்தா நாளைக்கு நீயும் ஒரு மனுஷியா தலை நிமிர்ந்து நிக்கலாம்ல. எத்தனை நாளைக்கு தான் பண்ண வீட்டையே நம்பிட்டு இருப்ப? யோசித்து பார்த்த கமலம் தன் 10 வயது மகனை கக்கத்தில் போட்டு கொண்டு படுத்த போது இரவின் தார் இருட்டில் மகனின் தலையை தடவியபடியே கேட்டாள். பெரியம்மா அக்னா சொல்றா, போறியாடா கண்ணா? நீயும் வந்துடம்மா. நான் அண்ணன் மாதிரி படிச்சு வேலைக்கு போய் உன்னை வச்சு காப்பாத்துவேன். அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குடா. அது வரைக்கும் பெரியம்மா வீட்டுல நான் வேற எதுக்கு சுமையா? அங்க வந்ததும் நீ அதே மாதிரி ஒரு வேலை தேடிக்கலாம்ல. சே, பெரியம்மா நல்ல நிலையில இருக்கா. நான் அங்க வந்து வீட்டு வேலை பண்ணா அவளுக்கு தர்ம சங்கடமா போயிடும். நான் அப்புறமா வரேன். சீனுவுக்கு அம்மாவை விட்டு பிரிகிறோமே என்ற வருத்தம் தான் இருந்ததே தவிர பட்டணம் போவதில் தனி சந்தோஷம்தான். அக்கம் பக்கத்தில் இருந்த தன்னை ஒத்த பையன்களிடமெல்லாம் போய் சொல்லி கொண்டு வந்தான். டேய், நான் மெட்ராஸ்ல போய் படிக்க போறேன்டா. அங்க எங்க அண்ணன் இருக்காரு, எனக்கு பாடம் எல்லாம் சொல்லி தருவாரு. சைக்கிள் வச்சிருக்காராண்டோய். நான் அண்ணன் கூட டபுள்ஸ்லயே தினமும் ஸ்கூலுக்கு போயிடுவேன். கமலம் மகனை மட்டும் தமக்கையுடன் அனுப்பினால் அது அத்தனை நன்றாக இருக்காது என்கிற எண்ணத்தில் தனது ஒரே சொத்தான கை காப்பை கழற்றி அவளிடம் கொடுக்கிறாள். எதுக்குடி? இருக்கட்டும், வச்சுக்கோ. இன்னைக்கு இவன் ஒரு பாரமா உனக்கு தோணலனாலும் என்னைக்காவது மேஞ்சளவுக்கு வேணும்னா என்ன பண்ணுவ? நீயும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே, மொடன்னு வந்தா யார போய் கேட்ப? முதலில் வேண்டவே வேண்டாம் என மறுத்த சர்க்குணம் பிறகு என்ன நினைத்தாலோ வாங்கி பெட்டியில் வைத்துக் கொள்கிறாள். அன்றிரவு ரயிலில் சீனுவை ஏற்றிவிட்டு கமலம் பிழிய பிழிய அழுகிறாள். என் ராசா, என் தங்கம், நல்லா படிடா. சரிம்மா. அக்கா, உனக்கு தெரியாதில்ல, இருந்தாலும் இவனோட உடம்பு விவரம் பிடிபட உனக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்ல, அதனால சொல்லி வைக்கிறேன். ஊத காத்து ஆகாது, நெஞ்சுல சளி கட்டினா லேஸ்ல போகாது. அவனும் அப்படித்தான், கம்பளி சட்டையை மாட்டிட்டு போடானா நான் கத்தணும். சக்கரை பண்டம் அதிகம் கொடுக்காத, அவனுக்கு அதான் உசுறு. நீ கவலையே படாதரி. சிரமத்தை பார்க்காம வெந்நீர் வச்சு குளிக்க கொடு. எண்ணெய் குளியல்னா 8 காதத்துக்கு ஓடுவான். எண்ணெயை சூடு பண்ணி 2 ஓமத்தையும் வெத்தலையும் போட்டு காய்ச்சி ஒரு கை தேய்ச்சி விட்டுடு. ஐயோடி, நானும் ஒரு பிள்ளைய பெத்தவதாண்டி. ரயில் கிளம்புற வரையில் வாய் ஓயாமல் சீனுவுக்கு உபதேசங்கள். தனியா எங்கேயும் போகாதடா. பட்டணம் புதுசு, பெரியவங்களுக்கே சரியா தெரியாது. சரி, எப்பவும் பெரியம்மா வரல கெட்டியா புடிச்சுக்கணும். பள்ளிக்கூடத்துல வம்பு வளர்த்துக்க கூடாது. பெரியம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது. என்ன, உன் கையால மாசம் ஒரு கார்டு எழுதி போடு. சர்க்குணம் சிரிக்கிறாள். அவன் பச்சை பிள்ளை, என்னத்தை எழுதுவான்? அதான் நான் இருக்கேன்ல, வாரம் ஒரு கார்டு எழுதி போட்டுடுறேன், போதுமா? அனாவசியமா தபால்காரனுக்கு பணத்தை வாரி இறைக்காதக்கா. அடி அசடு, நம்ம பணமெல்லாம் தபால்காரனுக்கு போகலடி, கவர்மெண்ட்டுக்கு போகுது. அது என்னமோ எனக்கு என்ன தெரியும். கவர்மெண்டாவே இருந்தாலும் நாம எதுக்காக கொடுக்கணும்? நீ மாசம் ஒரு தடவை கடுதாசு போடு, போதும். ரயில் புறப்பட்டு அம்மாவின் உருவம் சின்ன சாக் பீஸ் அளவுக்கு தெரிகிற வரையில் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தான் சீனு. எப்பொழுது தூங்கினானோ? எந்திரி சீனு, நாம இறங்கணும். சர்க்குணம் அவனை எழுப்பிய போது மலங்க மலங்க விழிக்கிறான்.
ஒரு கையில் பெட்டியும் மறு கையில் சீனுவையும் பிடித்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த சர்க்குணம் அங்கே நின்ற ரிக்ஷாக்காரனை அழைக்கிறாள். மாயாண்டி, வண்டி எடுக்கிறியா? அதாருது சர்க்குணமா? காலங்காத்தால நீ எங்கிருந்து வர? கிராமத்துக்கு போயிருந்தேன் மாயாண்டி. இந்த பாரு, இப்பதான் வண்டி எடுக்கிறேன். பிஸ்னாரித்தனமா ஊட்டாண்ட போய் கத்தக்கூடாது. அட கத்தல, எடுப்பா. 1 ரூபா? நீ கேட்ட கேடுக்கு 8 அதிகம். அப்ப வேற ஆளை பாரு. சரி சரி வா. சர்க்குணம் அரைமனதாய் வண்டியில் ஏறுகிறாள். இதாரு பையன்? தங்கச்சி பையன். ஏன் இங்க பாலாறு ஓடுதுன்னு இவனையும் இட்டு வந்துட்டியாக்கும். சீனுவுக்கு சென்னையோ மாயாண்டியின் பாஷையோ எதுவுமே புரியவில்லை. இதென்ன இவன் நம் பெரியம்மாவை இத்தனை மட்டமாக பேசுகிறான்? நம்ம ஊர்ல பண்ண வேலை செய்யற அம்மாவை குப்பைய பெருக்கி தள்ளுற கிழவன் கூட என்ன தாயின்னு கேட்பானே. ஒரு கால் இதுதான் பட்டணமோ? இந்த அதிர்ச்சியே பரவாயில்லை என்பது போல இருந்தது அடுத்து வந்த அதிர்ச்சி. மேடும் பள்ளமுமான ஒரு சேரி பகுதிக்குள் நுழைந்த ரிக்ஷா ஒரு குடிசையின் முன் நிற்க, தெருநாய்கள் அனைத்தும் கோரசாய் குலைக்க, உட்பக்கமாய் சாத்தியிருந்த குடிசையின் கதவை இடித்தபடி சாத்துகிறாள் அவள். டேய் சோம்பேறி, மணி 9 எந்திரிடா. சர்க்குணம் வெகுநேரம் இறைந்த பிறகு பம்மி படர்ந்த தலையும் அழுக்கு லுங்கியுமாய் எருமை மாடு மாதிரி ஒருவன் கதவை திறந்து அசைந்தபடி வெளியே வந்தான். இந்தா, கால நேரத்துல காய்ச்சி மூச்சுன்னு கத்தாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? வண்டி விடிகாலில் தான் வரும். அதுக்காக நீயும் இப்படி கருக்கல்ல புறப்பட்டு வந்து கழுத்து அறுக்கணுமா? சீனு பெரியம்மாவின் பின்புறம் பதுங்கி நிற்கிறான். இதாரு பொடியன்? உங்க சித்தி மகன்டா. நான் தான் இங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டியாந்தேன். அவன் ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்யத்தை கேட்டாற் போல விழுந்து விழுந்து சிரிக்கிறான். டேய், படிக்க வந்திருக்கியா? சீனுவிற்கு ஏற்கனவே அஸ்தியில் ஜுரம் கண்டுவிட்டது. இந்த கணமே அவனை விட்டால் கூட போதும், ஓடியே போய்விடுவான் ஊருக்கு. துக்கம் பந்து பந்தாய் நெஞ்சை அடைக்கிறது. இது என்ன? பெரியம்மா சொன்னதும் இங்கே இந்த வீடும் பெரியம்மாவின் மகன் சுபாவமும் ஏகப்பட்ட முரண்பாடாக இருக்கின்றனவே. கிராமத்தில் உண்ண உணவும் உட்கார ஒரு கல்வீடும் இருந்தது போக, இங்கே நாற்றமெடுக்கும் சாக்கடைக்கு நடுவில் காலையில் ஒரு பொறை பிஸ்கட்டும் 1/2 டம்ளர் டீ தண்ணீரும் குடித்துவிட்டு பகல் 1 மணி வரைக்கும் தாக்கு பிடிப்பதென்றால், குறைந்தபட்சம் பள்ளிக்கு போனாலாவது பசியை மறக்கலாம். ஆனால் பெரியம்மா இங்கே வந்த பின் இவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்பதையே மறந்துவிட்டாற் போலல்லவா வளைய வருகிறாள். மேலும் அம்மா சொன்னாற் போல பெரியம்மாவிற்கு பென்ஷன் பணமும் எதுவும் வரவில்லை என்பதும், அவள் ஒரு பெரிய மனிதரின் வீட்டில் பெருக்கி பாத்திரம் கழுவி பகல் நேரத்தில் அந்த வீட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு எடுத்து போகும் சாதாரண எடுப்பிடி வேலையாள் தான் என்று தெரிந்ததும் சீனு திகைப்பில் உறைந்து விட்டான். சர்க்குணம் தான் வேலைக்கு போகும்போது சீனுவையும் அழைத்து போவாள். டேய், நான் பாத்திரத்தை தொலைக்கிறதுக்குள்ள வீட்டை பெருக்கி தொடடா. என்னை எப்போ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க பெரியம்மா? எல்லாம் முதலாளி ஐயாட்ட சொல்லி வச்சிருக்கேன். பெரிய மனுஷங்களெல்லாம் அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது. முதல்ல நான் சொல்லதை செய் போ. சீனு அவள் கொடுத்த வேலையை செய்து முடித்து விட்டு வந்தால் அடுத்தாற் போல வேறு ஒரு வேலையை தயாராக வைத்திருப்பாள். சீனு, இன்னும் சாப்பாடு வரலையேன்னு அண்ணன் ஸ்கூலுக்கு போகாம காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு ஓடி வாயேன். இவள் சொல்கிறாளே என்று பெரிய மனிதர் வீட்டு மிச்சம் மீதியை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கொண்டு வீட்டுக்கு ஓடினால், சர்க்குணத்தின் மகன் ராஜா இவன் கொண்டு வந்த பாத்திரத்தை இவன் முகத்திலேயே விட்டறிவான். பெரிய விருந்து சோறு தூக்கிட்டு வந்துட்டாரு. பெரியம்மா கிட்ட நல்ல சோறு வாங்க பணம் இல்லையா அண்ணன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாளா? வரட்டும், நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊசுன சோத்தை தின்னுட்டு ஸ்கூலுக்கு போக முடியாது என்னால. அவனை பார்க்க பார்க்க வயிறெறியும் சீனுவுக்கு. கிடைச்சதை தின்னுட்டு படிக்க போகாம எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யறானே பாவி. சர்க்குணம் தான் வேலை செய்யும் வீட்டு எஜமானரிடம் தன் படிப்பு பற்றி சத்தியமாய் பேச மாட்டாள் என்கிற தீர்மானத்துக்கு வந்த சீனு மெல்ல சேரியில் இருக்கும் பையன்களை விசாரிக்கிறான். நானும் பள்ளிக்கூடத்துல சேரணும்னா என்ன செய்யணும்டா? எங்க ஸ்கூல்ல எல்லாம் சம்பளம் கிடையாது. ஆனா அப்பா அம்மா யாராவது கையெழுத்து போடணும். இல்லைன்னா உங்க பெரியம்மாவாவது வந்து சேர்த்து விட்டுட்டு போனோம். இதை அவன் பெரியம்மாவிடம் சொன்ன போது அவள் அலட்சியமாக சொன்னாள், அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்ந்தா படிப்பா வரும்? போக்கிரி பசங்களோட சகவாசம் தான் வரும். நாளைக்கு உங்க ஆத்தாளுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? இந்த ஸ்கூல்ல தான் சம்பளம் கிடையாதான் பெரியம்மா. பணத்துக்காகவா நான் யோசிக்கிறேன்? இப்பவே உன்னை நல்ல கான்வென்ட்ல சேர்த்துருவேன். பணத்தை பத்தி கவலை இல்ல, இடம் கிடைக்கணும்டா. இந்த காலத்துல லட்சாதிபதிங்க வீட்டு பிள்ளைகளுக்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது. அவன் தன் பெரியம்மாவின் உப்பிய முகத்தையும் இடுங்கிய கண்களையுமே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி நின்றான். இனிமேல் பொறுக்க முடியாது. அவன் புறங்கையால் கண்களை தேய்த்தபடி ஸ்ருதி கூட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன ஊருக்கே திருப்பி அனுப்பிடுங்க. முதல்ல அந்த சனியனை ஊரை பார்க்க திருப்பி அனுப்ப சொல்றேன். தண்டச்சோறு தண்டச்சோறு. சர்க்குணத்தின் அருமை மகன் இறைய ஆரம்பிக்கிறான். சர்க்குணத்தின் பாடுதான் திண்டாட்டமாகி விட்டது. மகனை வளர்த்து ஆளாக்குகிறேன் பேர் வழி என்று தங்கையிடமிருந்து காப்பை வாங்கி வைத்திருக்கிறாளே.
இப்பொழுது இவனை திருப்பி அனுப்பலாம், காப்பை திருப்பி கொடுக்க முடியுமா? அது சாத்தியமில்லையே. காப்பை விற்று பணமாக்கி அந்த பணத்தை சேரிக்குள்ளேயே வட்டிக்கு விட்டிருக்கிறாள். மாதம் குறைந்தது 200 ரூபாய் பக்காவாக வட்டி வருகிறது. ஒரு மாதம் முழுக்க மாடாய் உழைத்தாலும் உழைப்புக்கு கூலியாய் 80 ரூபாய்களுக்கு மேல் அவள் கண்களில் கண்டதில்லை. இப்படி அவள் வட்டிக்கு விட்டிருக்கும் விஷயம் அவள் மகனுக்கு கூட தெரியாது. ஒவ்வொரு குழந்தையானா பள்ளிக்கூடம் போறதுனாலே ஓன்னு ஒப்பாரி வைக்கும். இந்த சனி என்னடானா இப்படி ஸ்கூலுக்கு போகணும்னு அழுவுதே, இது என்னடி வேதனை? அவள் அவனை எரிச்சலுடன் பார்க்கிறாள். இந்தா, இன்னும் ஒரு வாரத்துல உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன், வாயை மூடி தொலை. சர்க்குணம் சீனுவை ஒரு சர்ச்சுக்கு அழைத்து போனாள். அங்கிருந்த பாதிரியாரிடம் மானாவரியாக புழுகினாள். இது என் தங்கச்சி மகனுங்க. இப்ப தங்கச்சியோ புருஷனோ உசுரோட இல்ல. நீங்க தான் பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுத்து படிக்க வைக்கணும். பாதிரியார் சீனுவை தலையோடு கால் பார்க்கிறார். ஏன்பா, அம்மா எப்படி செத்து போனாங்க? எங்க பெரியம்மா பொய் சொல்றாங்க ஃபாதர். எங்க அம்மா உசுரோட தான் இருக்கிறாங்க கிராமத்துல. என்னம்மா இது? சர்க்குணம் பல்லை கடித்தபடி சொன்னாள். அதெல்லாம் பெரிய சோகங்க. இவனோட ஆத்தா தான் என் தங்கச்சி. புருஷன் செத்த அப்புறம் வேற ஒருத்தன் கூட தகாத தொடர்பு வச்சுட்டு இருந்தா. அந்த பாவத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இந்த பையன். ஏதோ இத்தனை நாள் வரைக்கும் மௌன காப்பாத்திட்டா. இனிமே என்ன வழின்னு தெரியாமத்தான் இவனை ஏதாவது மிஷன் ஸ்கூல்ல சேர்த்துற சொல்லி என்கிட்ட ஒப்படைச்சா. ஏதாவது ஒரு வழி காட்டுங்க சாமி. சீனுவுக்கு இதெல்லாம் புரிகிற வயசில்லை. எப்படியோ பள்ளியில் சேர்ந்து விட வேண்டும். அது யார் மூலமாக எப்படி சேர்ந்தால் என்ன? இங்க பாரு மகனே, இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் அனாதைகளும் ஏழைகளும் தான். உன்னை சேர்த்துக்கணும்னா வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீ வேதாகமத்தை படிச்சு ஒப்பிக்கணும். இந்தா புஸ்தகம், வெள்ளிக்கிழமைக்குள்ள வா. அவர் கொடுத்த தங்க முலாம் பூசின பைபிளை பக்தியுடன் இரு கைகளையும் நீட்டி வாங்கிக் கொள்கிறான். வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 4 நாட்கள் தானே இருக்கின்றன. அதற்குள் எப்படி இத்தனையும் படித்து முடிப்பேன்? உள்ளூர பயம் இருந்தாலும் படிக்க தொடங்கினான். அர்த்தம் புரியாத படிப்பு. ஏசுநாதர் என்கிற தேவகுமாரன் செய்த அற்புதங்கள் புரிந்த அளவுக்கு அவரது வசனங்கள் புரியவில்லை. புரிகிறதோ இல்லையோ, பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்க வேண்டுமானால் இதை படிக்க வேண்டும். நல்லபடியாக ஒப்பித்தால் இலவச ஹாஸ்டல் வசதி கூட உண்டாம். அவனுள் ஒரு வெறி. அம்மாவை அழுது கொண்டே போய் பார்ப்பதை விட படித்து பரீட்சையில் பாஸ் செய்து லீவுக்கு போவதுதான் கௌரவம். வெள்ளிக்கிழமை அவன் பைபிளை ஒப்பித்த நேர்த்தியை கண்டு பாதிரியார் மூக்கின் மீது விரலை வைத்தார். சர்க்குணம் தனது உருப்படாத மகனை எண்ணி எண்ணி பெருமூச்சு விட்டாள். இவனை பத்தின கவலை விடுங்கம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். சீனு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தது இப்படித்தான். ஃபாதர் ஞானப்பிரகாசம் சீனுவிடம் அடிக்கடி கேட்பார், நீயும் கிறிஸ்தவன் ஆயிடுறியா சீனு? அவன் மௌனமாய் மறுப்பான். ஏன்? வருஷா வருஷம் எங்க அப்பா செத்து போன திதியில அவரை நினைச்சுக்கிட்டு படைக்கணும் ஃபாதர். மேலும் எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஃபாதர் ஞானப்பிரகாசம் பரம கெட்டிக்காரர். அவனாக வலிய வந்தால் ஒழிய யாரையும் வற்புறுத்த மாட்டார். பள்ளி படிப்பின் நடுவில் ஒரு 3 தடவை கிராமத்துக்கு போயிருக்கிறான் அவன். பள்ளி படிப்பை முடித்து அவனது மார்க்குக்கு ஏற்றபடி என்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைத்த சந்தோஷத்தை அவன் தாயிடம் சொல்ல மகிழ்ச்சியுடன் வந்தபோது அவள் ஒரு இளம் பெண்ணின் புகைப்படத்தை காட்டுகிறாள். யாருமா இது? உனக்காக நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணுடா. எனக்கா? கல்யாணமா? அவன் திகைத்து நிற்கிறான். படிப்பே முடியல, அதுக்குள்ள என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? சீனு தாயை கடிந்து கொண்டான். 18 வயது வரையில் வளர்ந்திருந்தானே தவிர பெண்களை பற்றிய சிந்தனைகள் இன்னும் அவனுள் எழவில்லை. படிப்பில் இருந்த ஆர்வம் ஒரு பக்கம் தவிர, ஏற்கனவே மற்ற மாணவர்கள் அவனை அடிக்கடி தங்களது கேலிக்கும் விளையாட்டு பேச்சுக்கும் உபயோகப்படுத்தினால் ஏற்பட்ட பிரமை ஒரு பக்கம். டே கருப்பம் வராண்டா, எப்படா இவனுக்கு மாத்திரம் தலை இவ்வளவு நசுங்கலா இருக்கு? அது தெரியாத அவனுக்கு இவங்க அம்மா இவனை வயிற்றுல உந்துகிட்டு இருக்கிறப்போ புருஷங்காரங்கிட்ட கோச்சிக்கிட்டு அம்மி குழவியால வயிற்றுல இடிச்சுக்கிட்டாலாம். அதுதான் இப்படி. டேய், வஞ்சனை இல்லாம கொட்டிட்டும் நம்ம சீனுவை பாரு, பிள்ளையார் வாங்குற மாதிரி. கட்டிக்க போறவ பாவண்டா. கட்டிக்கிறதாவது எவ கட்டிப்பா? இவனை கட்டிக்கிறதுக்கு ஒரு ஆலமரத்தையோ வேப்ப மரத்தையோ கட்டிக்கலாம். தொங்குற பேயில 1-2வது அழகா இருக்கும். சீனு அத்தனையும் கேட்டுக்கொண்டு குளியலறையில் போய் வாய்விட்டு அழுவான். இவன் பவுடர் பூசிக்கொண்டாலும் கேலி, எண்ணெய் வழியும் முகத்துடன் கிளம்பினாலும் சிரிப்பு. படிப்பு முடிந்து 1 மாதம் போல அம்மாவுடன் இருந்த போதுதான் தாயிடம் தயங்கி தயங்கி கேட்டான், ஏம்மா, நீ சேப்பா நல்லா தானே இருக்க, நான் மாத்திரம் எப்படிம்மா இப்படி பிறந்தேன்? உனக்கு என்னடா ராசா, நீ அப்படியே அச்சு உங்க அப்பா தான். அதுவும் இந்த வயசுல உன்னை பாக்குறப்போ அப்பாவை மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு என் கண்ணு. அவரை மாதிரியே அதிர்ந்து பேசாம அறிவாளியா இருக்க. ஆயுசுக்கு மட்டும் அவரை கொள்ளாதடா, அது போதும். கல்லூரி படிப்பு என்று போனாலும் தன் உருவம் மற்றவர்களுக்கு அத்தனை நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணாது என்று அவனுக்கும் தெரியும் தான். குறைந்தபட்சம் நல்ல மதிப்பெண் பெற்றாவது மாணவர்களிடையே ஒரு அந்தஸ்தை பெறலாம் அல்லவா? என்ஜினியரிங் கல்லூரியில் இடம் கிடைத்த போதே இந்த அம்மா இப்படி கல்யாண வெடியை தூக்கி போட்டாள்.
அம்மா படிப்பே முடிக்காம நான் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி உன்னையும் வரப்போறவளையும் காப்பாத்துவேன்? போதுமே, குருவி தலையில பனங்கா வச்சா மாதிரி நான் அந்த மாதிரியான தர்ம சங்கடம் எல்லாம் உன்னை மாட்டி வைப்பனா? நானும் உங்க மாமாவும் பெரியம்மாவுமா நல்லா தீர விசாரிச்சுட்டுல இந்த ஏற்பாட்டுல இறங்கியிருக்கோம். ஏற்கனவே சர்க்குணம் செய்த துரோகங்கள் எல்லாம் தெரிந்தும் கமலம் எதற்கெடுத்தாலும் அக்கா அக்கா என்று ஈசிக் கொள்கிறாளே, இந்த அப்பாவியை என்ன சொல்லி திருத்த முடியும்? போதா குறைக்கு இப்பொழுது சீனிவாசனின் தாய்மாமன் வேறு. ஏம்மா, நீயும் நானும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ இந்த மாமா எங்க இருந்தாரு? இன்னைக்கும் நான் எஸ்எஸ்எல்சில மாநிலத்திலே முதலாவதா வந்த செய்தி கேட்டுத்தானே ஓடி வந்தாரு. அன்னைக்கு அவர் குழந்தைங்களோட என்னையும் ஒரு குழந்தையா படிக்க வைக்க சொன்னப்போ என்ன சொன்னாரு? உன் பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்கல. அவன் நல்லவன் தாண்டா, அவனுக்கு வாய்ச்சவ சரியில்லை, அதுக்கு நாம என்ன செய்வோம்? இன்னைக்கு எனக்காக பொண்ணு தேடுற பெரியம்மா அன்னைக்கு ஃபாதர் கிட்ட என் தங்கச்சி நடத்த சரியில்லாதனால பிறந்த குழந்தை இதுன்னு சொன்னான். இத கேட்டதுக்கு அப்புறமாவும் நீ அக்கா அக்கான்னு ஏன் தான் உறவு முறை கொண்டாடுறியோ தெரியல. அடே, நீ 1000 சொல்லு, அக்காவுக்கு இருக்கிற சாமர்த்தியம் யாருக்கும் வராதுடா. அவ அன்னைக்கு என்னை பத்தி வேணும்னா அவதூறு சொன்னா. அப்படி சொன்னாதான் உனக்கு அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கும்னு நல்லா யோசனை பண்ணித்தான் சொன்னா. அவ அப்படி சொல்லலைன்னா இன்னைக்கு நீ இவ்வளவு தூரம் படிக்க முடியுமாடா? சில பேருடைய மனசு நல்லது செய்தால் கூட பொல்லாததாய் கற்பனை செய்து கொண்டு அலைக்கழிக்கும். சில பேருக்கோ கன்னத்தில் அறைந்து கையில் உள்ளதை பிடுங்கிக் கொண்டு போனால் கூட ஏதோ நம் நன்மைக்காகத்தான் என்று நினைக்க தோன்றும். கமலம் அப்படிப்பட்டவள்தான். எதையுமே விகல்பமாக நினைத்துக் கொள்ள தோன்றாது. ஸ்ரீனிவாசனுக்காக பெண்ணை பற்றிய விவரம் சேகரித்துக் கொண்டு வந்ததெல்லாம் கமலத்தின் தம்பி தங்கதுரைதான். பெண்ணின் தகப்பனார் தங்கதுரையின் பிசினஸ் பார்ட்னர். நல்ல செல்வாக்கு உள்ளவர், பண்ணையார். ஒரே பெண், 14 வயதில். சீதா என்று பெயர். மாநிறமாய் நெட்டி பொம்மை போல இருக்கும். வீட்டில் பாலும் தயிருமாக வைத்து ஊட்டினாலும் அந்த சரீரத்தில் பிடித்தது அவ்வளவுதான். இன்னும் பூ பெய்த கூட இல்லை. அதற்குள் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? மனிதர் நல்ல செயலில் இருக்கும் நேரம். எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்க வேண்டாமா? சீதாவின் 5வது வயதிலிருந்தே அவளை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமாய் அலைய வேண்டிய தலையெழுத்து. சும்மாவா? அரசியலிலும் பிசினஸிலும் மனிதர் செய்திருக்கிற பாவங்களுக்கெல்லாம் கடவுள் படிகளக்க வேண்டாமா? எதிர்கட்சி அண்ணாமலை கதைய ராவோட ராவா முடிச்சுட்டு காலையில போனத்துக்கு சாத்த ஆளுசுர மாலைய வாங்கிட்டு போறாயா மனுஷன். இவன் உருப்பிடுவானா? அதை விடு. வியாபாரத்துல போட்டியா வந்துட்டான்னு அந்த ஐயர் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போய் தோப்பு வீட்டுல 6 நாள் அடைச்சு வைக்கல. இப்படி சகட்டு மேனிக்கு மனசாட்சி என்று ஒன்று இருப்பதையே மறந்து செயல்பட்ட மனிதருக்கு கடவுள் பலமாய் கொடுத்த அடிதான் சீதா. ஹார்ட் ரொம்ப பலகீனமா இருக்கு. அதிகமா ஓடினாலோ நடந்தாலோ ஆபத்து. பூ போல வச்சுக்கோங்க. இதை சரி பண்ண முடியாதா டாக்டர்? அதான் சொன்னனே, பூ போல வச்சுக்கிட்டா எந்த தொந்தரவும் இல்ல. டானிக் மருந்து தரும். செரிக்காத சாப்பாடெல்லாம் கொடுக்காதீங்க. 20 வயசுல வேணும்னா அமெரிக்காவுக்கு அழிச்சிட்டு போய் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். இப்ப முடியாது, தேகத்துல சக்தியே இல்ல. இது நடந்தது 30 வருடங்களுக்கு முன்னால். அந்த நாளில் இதய அறுவை சிகிச்சை என்பதையோ மாற்று இதயம் பொருத்துவது பற்றியோ யாரும் நினைத்து பார்த்தது கூட இல்லை. இந்த விஷயத்தை பண்ணையார் தன் தந்தையிடம் சொன்ன போது அவர் டாக்டரை மனதார திட்டுகிறார். போக்கணங்கிட்ட பையன். பிறந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணுமாம்ல. ஆபரேஷன்? நீ சும்மா கடடா. நம்ம நாட்டு வைத்தியங்கிட்ட மருந்த வாங்கி கொடு, 2 உள்ளாட்ட கொண்டு வந்து கட்டு. அவ பாட்டி இப்பதான் இப்படித்தான் இருப்பா. எல்லாம் வயசுக்கு வந்துட்டா. என் பேத்தி இப்படி இருக்க போறா பாரு தளதளன். சீதா தாத்தாவின் வாக்கை பொய்ப்பித்தே தீர்வது என்பது போல நாளொரு வைத்தியமும் பொழுதொரு மருந்துமாகத்தான் வளர்ந்தாள். இந்த நிலையில்தான் பெற்றவர்களுக்கு விபரீத ஆசை தோன்றியது. ஏழை பிள்ளையா இருந்தா கூட நல்லா படிச்ச பையனா கிடைச்சா நம்ம பொண்ணுக்கு கட்டி வச்சிடணும். இருக்கிறது ஒரே பொண்ணு. இவளுக்கு அப்புறம் குடும்பம் வளர வேண்டாமா? நம்ம குடும்பத்துல புஷ்பவதி ஆவறதுக்கு முன்னாலேயே கல்யாணத்தை செஞ்சிடுறதுதான் வழக்கம். யாரு கண்டது? கல்யாணம் ஆனா அந்த மாப்பிள்ளையோட அதிர்ஷ்டம் நம்ம மகளை தெம்பும் தடமுமா மாத்திடாதோ என்னமோ. தங்கதுரைக்கு இந்த பெண்ணை தன் வீட்டு மருமகளாக்கி கொள்கிற வயசில் மகன் இல்லையே என்று வருத்தம். கமலத்தோட பிள்ளைக்கு கட்டி வச்ச என்ன? அவர் தன் யோசனையை தெரிவித்த போது மனைவி எரிந்து விழுந்தாள். ஏது, அக்கா மேல கரிசனம் பொங்கி வழியுது? கரிசனம் இல்லடி. இப்போ அந்த பொண்ணை நம்ம குடும்பத்துல எவனுக்கும் கட்டி வைக்கலன்னு வச்சுக்கோ. வெளி மனுஷன் எவனோ வந்து கொத்திட்டு போறான். போட்டுமே, உங்களுக்கு என்ன முண்டம்? கொஞ்சமாவது மூளை இருக்கா? நாளைக்கு என் பார்ட்னரோட மாப்பிள்ள கிட்ட நான் கணக்க சொல்லிட்டு நிக்க முடியுமா? ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட. நான் வெறும் ஒர்க்கிங் பார்ட்னர் தான். முதல் பூரா அவனோடது. புதுசா வரவன் என்னையா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டா எனக்கு தாங்காது. நாக்கு பிடுங்கிட்டு சித்திருவேன். உங்க தங்கச்சி மகன் மட்டும் எதுவும் கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே அவனுக்கு உங்க மேல ஏகப்பட்ட ஆத்திரம் இருக்கு. சேச்ச, கமலத்தோட பையன் படிப்புலதான் சூட்டிக்கே தவிர இது மாதிரியான முன் யோசனைகள் எல்லாம் மட்டும்தான். அசடுதான்.
நீ வேணா பார்த்துட்டே இரு. இவனை சீதாவுக்கு கட்டி வச்சா அத்தனை சொத்து நமக்கு தானே. நமக்குன்னா என்ன? சீனுவுக்கு சொத்து வந்தா நமக்கு அதுல உரிமை இல்லையா? அப்ப நானே சீனுவா அதட்டி கேட்பேன். டேய் சீனு, ஒரு 50,000 கூடுறான்னு. தங்கதுரை பலத்த திட்டம் போட்டுத்தான் வேலைகளை செய்தார். கமலத்திடம் என்ன சொன்னால் வேலைகள் துரிதமாக நடக்கும் என்பது தங்கதுரைக்கு தெரியும். கமலாக்கா, இப்ப வர முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்க அந்த மனுஷர் ரெடியா இருக்கிறாரு. நீ என்ன சொல்ற? அவன் மாட்டேங்கிறானே. காலேஜ் படிப்பு முடியாம கல்யாணமாவது கத்திரிக்கையாவதுன்னு குதிக்கிறான். காலேஜ் படிப்பை எப்படி முடிப்பானா? படிப்பு செலவை வேணா கவர்மெண்ட் ஏத்துக்கும். ஹாஸ்டல்ல 5 வருஷம் தங்கி படிக்கணும். இல்லாட்டி உன் மகனுக்காக நீ ஊரை விட்டு ஊர் போய் மூக்கு ஓட்ட மாதிரி ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு அவனுக்கு சமைச்சு போடணும். இதுக்கெல்லாம் பணம் வேணாமா? அவன் தான் புத்தி இல்லாம போறான்னா வயசான உனக்கு கூடவா உலக நடப்பு தெரியாது? கமலம் ஆவென வாய் பிளந்து நிற்கிறாள். இத்தனையும் யோசித்து பார்க்கவில்லையே அவள். ஏண்டா தங்கதுரை, இப்ப கல்யாணம் பண்ணா அந்த மனுஷர் நம்ம பிள்ளைய மேல படிக்க வைக்க உதவுவாரா? நல்லா கேட்டப்போ. இவன் படிச்சு இன்ஜினியர் ஆனா அதனால யாருக்கு பெருமை அதிகம்? பொண்ணை கொடுத்தவருக்கு தானே. அவருக்கு என்ன? இந்த உலகத்துல மாப்பிள்ளைக்கா பஞ்சம். ஏதோ நம்ம சீனு வாசனை தான் பொண்ணுக்கு கட்டி வச்சா நாளைக்கே அவன் படிப்பை முடிச்சுட்டு வந்து பிசினஸ பார்த்து மாட்டானா? இவன் தனியா சம்பாதிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கல. இருக்கிற சொத்தை ஒழுங்கா காப்பாத்தணும். பண்ண மாப்பிள்ள இன்ஜினியர்னு ஊரெல்லாம் சொல்லிக்கணும். இந்த ஆசை இருக்காதா மனுஷனுக்கு? தங்கதுரை சீதாவின் புகைப்படத்தை கமலத்திடம் காண்பிக்க அவளுக்கு தலைகால் புரியவில்லை. மகனின் படிப்பு தன்னையுமல்லவா அந்தஸ்தில் உயர்த்துகிறது. சீனுவிடம் கெஞ்சுகிறாள், அழுகிறாள். தான் உயிருடன் இருக்கும் பொழுதே அவனது கல்யாணத்தையும் பார்த்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் நெஞ்சு வேகும் என்று வசனம் பேசுகிறாள். கடைசியாய் தங்கதுரை உபயோகித்த அஸ்திரத்தையும் வீசுகிறாள். எனக்கு என்ன, அவங்க மகளை கட்டிக்கிட்டா உன் இஷ்டம் போல படிக்கலாம். உன்னை கடல் கடந்து கூட படிக்க அனுப்பி வைப்பாங்க. வர்ற சீதேவிய வேணான்னு உதறி தள்ளாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம். பிள்ளையார் கோவில பெருக்கலாம், மெழுகலாம். குந்தி தின்ன சுவாதீனம் இல்லம்பாங்க பெரியவங்க. சீனு பிரமித்து உட்கார்ந்து விட்டான். தங்கதுரைதான் அவன் கையில் இருந்த கல்லூரி நுழைவுக்கான மனுவை பூர்த்தி செய்து சீதாவின் தந்தையிடம் கொண்டு காண்பித்தார். அவர் வெற்றிலை பாக்கு பழத்துடன் 10,000 ரூபாய்களையும் தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு நேரே கமலத்தின் வீடு தேடி மேளதாளத்துடன் வந்தே விட்டார். என்னங்க இது பணம்லாம்? என் மகனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. அதோ நிக்கிறான், அவனையே கேட்டுக்குங்க. கமலம் மகனின் வாய்க்கு பயந்து நழுவ முயல தங்கதுரையும் சீதாவின் தந்தையுமாய் நோட்டுகளை சீனுவின் கைகளில் திணிக்கிறார்கள். வரதட்சணை இல்ல மாப்பிள்ள, காலேஜ்ல சேர்ந்தா 1000 செலவு இருக்கும், அதுக்கு வச்சுக்கோங்க. பண்ண வீட்டு மாப்பிள்ளையானதுக்கு அப்புறம் பணத்துக்காக அவஸ்தப்படக்கூடாது. கமலம், சார் கொடுக்குற வெத்தலை பாக்கு தட்டை வாங்கி உள்ள வை. சீனு, இந்த பட்டு வேஷ்டியை கட்டிட்டு வந்து உட்காரு. சீனிவாசனை யோசிக்கவே விடவில்லை தங்கதுரை. பாக்கு வெற்றிலை மாற்றின 20ஆம் நாள் கல்யாணம். சீதாவை மணமேடையில் தான் பார்த்தான் சீனிவாசன். நல்லா இருக்காளே. அவன் மனதுக்கு தோன்றியது இதுதான். தான் அப்படியொன்றும் மன்மதனாக இல்லாததாலோ என்னவோ சீதாவை குறை சொல்ல தோன்றவில்லை அவனுக்கு. 14 வயது பெண், உடம்பு முழுக்க நகையாய், ஒரு முழ உயரத்துக்கு ஜரிகை போட்ட புடவையுடன். சீதாவுக்கு எழுத்து கூட்டி தமிழ் படிக்க தெரியும். அவளை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பவில்லை பெற்றோர். இருந்தும் சில நல்ல குணங்கள் அவளிடம் உண்டு. அடிக்கடி உடல்நலம் சரியில்லாமல் படுத்து விடுவதால் வீட்டில் உள்ள நாய் பூனையிலிருந்து சகலமான ஜீவராசிகளிடமும் பிரியம் அதிகம். அதே சமயத்தில் கொஞ்சம் பிடிவாத குணமும் உண்டு. தனக்கு தேவையானதை அடுத்த நிமிடமே அப்பா ஓடி போய் வாங்கி வந்து விட வேண்டும். தனக்கு கல்யாணம் என்ற உடனேயே அவள் தன் தாயிடம் கேட்ட முதல் கேள்வி இதுதான். இந்த கல்யாணம் எதுக்காக? ஒன்னால வெளியே போய் ஓடியாட விளையாட முடியல, அதனால வீட்டுக்குள்ளேயே விளையாட ஒரு நல்ல சிநேகிதனை வாங்கியிருக்காரு அப்பா, அதுக்குதான் இந்த கல்யாணம். அவன் எப்பவும் என்னோட விளையாடுவானா? அவன் இவன்னு சொன்னா விளையாட வரமாட்டான். அவர்னு சொல்லு. வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிடு. அம்மா சொன்னதுக்கு புரியாமல் தலையாட்டியவள் அம்மாவை பெற்ற பாட்டி சொன்னதை கேட்டு மலைத்து நிற்கிறாள். ஏன் குழந்தைகிட்ட பொய்யும் புழுகுமா சொல்ற? இங்க வாடி குட்டி, நான் சொல்றேன். இப்ப கல்யாணமான உடனே நீ பெரிய மனுஷி ஆற வரைக்கும் நம்ம வீட்டுல இருப்ப. அதுக்கப்புறம் புருஷனோட சேர்ந்து தனி கொடுத்தனம் பண்ணணும். உனக்கு வேண்டிய வேலைக்காரங்க வீடு எல்லாம் உங்க அப்பா கொடுப்பான். ஜம்முன்னு ராசாத்தி மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து என் மடியில போட போற. கொள்ளு பேரனை பார்த்துட்டு தான் நான் சாக போறேன். ஆமா. சீதாவுக்கு கழுத்தில் தாலி ஏறுகிற வரையில் ஒன்றும் புரியவில்லை. 3 நாள் கல்யாணம். சாரிட்டில் மாப்பிள்ளையையும் பெண்ணையும் ஜோடியாய் உட்கார வைத்து ஊர்வலம். வீட்டில் 15 நாட்களுக்கு விருந்து சாப்பாடு. ஆனாலும் அவள் வரையில் உணவு வகைகள் பார்த்து பார்த்து தான் பரிமாறப்பட்டது. பாயசத்தை கொண்ட என் மருமகளுக்கு என் கையாலே ஒரு கரண்டி ஊத்துறேன். கமலம் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்த சந்தோஷத்தில் மிதந்தபடி சொல்ல சம்மந்தி அம்மாள் நாசூக்காக தடுத்து விட்டாள்.
ஐயோ, அவளுக்கு தித்திப்பே பிடிக்காது. வேணும்னா உங்க கையால ஒரு ஆப்பிள நறுக்கி கொடுங்க. 1/2 டம்ளர் பாலை கொடுங்க, போதும். அதுவும் சரிதான். கமலம் சிரித்தபடி பரிமாறினாள். சரியாய் 18வது நாள் கமலமும் ஸ்ரீனிவாசனும் சிதம்பரம் வந்தார்கள். அங்கே பண்ணையாரின் வீட்டில் தங்கி சீனு கல்லூரிக்கு போய் வர ஆரம்பித்தான். வீட்டில் சமையலுக்கும் மற்ற எடுபிடிக்கும் 2 ஆள். கமலம் சுகத்தை அனுபவித்தது அப்போதுதான். அடிக்கடி வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தையை மறக்காமல் கூறினார். சீதா எப்போ உங்க நினைப்பாவே இருக்கா, லீவுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க மாப்ள. 14 வயது பெண்ணின் மனதில்தான் தான் எந்த விதத்தில் பதிந்திருப்போம் என்பதை யோசிக்கிற அளவு கூட ஸ்ரீனிவாசன் வளரவில்லை. முதலில் அந்த பெண்ணை பற்றி நினைத்து பார்க்கத்தான் ஏது நேரம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் பண்ணையார் வந்து கமலத்தையும் அவனையும் வருந்தி வருந்தி அழைத்து விட்டு போவார். இவனும் தாயுடன் அலுத்து சலித்தபடி போவான். கமலத்துக்கோ தனக்கு சம்மந்தி வீட்டில் கிடைக்கும் மரியாதையை மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி மகிழத்தான் நேரம் சரியாக இருக்கும். கல்யாணமாகி 1 வருடம் கழித்து சீதா மனுஷியாகிறாள். எப்போ என் மருமகளை எங்க கூட அனுப்ப போறீங்க? கமலத்தின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் பண்ணையார். இப்ப என்ன அவசரம் சம்பந்தி அம்மா? மாப்பிள்ள படிப்பை முடிக்கட்டும், சீதாவும் உடம்பு தேறி ஒரு மனுஷியா ஆகட்டும். இன்னமும் அவ சின்ன பொண்ணு தானே. பண்ணையார் இப்படி எதையோ சொல்லி அந்த நேரத்துக்கு சமாளித்தாலும் கமலத்தை விடவும் சீதா புகுந்த வீட்டுக்கு போவதில் குறியாக நின்றாள். அதற்கு காரணம் அவள் அம்மாவை பெற்ற பாட்டி. நல்லாதான் இருக்கு, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது பொண்ணை புருஷன் வீட்டுக்கு அனுப்பாம பிறந்த வீட்டிலேயே வச்சுட்டு சீராட்டுறது. ஒரு தடவை தட்டி கழிக்கலாம், 2 தடவை தட்டலாம். நாளைக்கு மாப்பிள்ளையே இதுல ஏதோ சூது இருக்குன்னு நினைக்க தொடங்கிட்டா அப்புறம் நம்ம பொண்ணு கதி என்ன ஆகுறது? நான் சொல்றேன், நாம பொத்தி பொத்தி வளர்த்ததுனாலதான் இவ இப்படி பூஞ்சையா இருக்கா. ஒரு தடவை புருஷன் வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், இவ எப்படி ஆறான்னு பாரு. தன் மகளிடம் இப்படி சொன்னது போல சீதாவிடமும் பலவிதமான ஏக்கங்களை உண்டு பண்ணினவள் இவள்தான். உங்க தாத்தாவை நான் கட்டிக்கப்போ எனக்கு 10 வயசு, அவருக்கு 17 வயசு. தினமும் என்னை வந்து பார்த்துட்டு தான் காலேஜுக்கு போவாரு. காலையில பார்த்தாலும் சரி, சாயங்காலம் பார்த்தாலும் சரி, 2 வேளையும் பார்த்தாலும் ஒரே கேள்வியை தான் கேட்பாரு. சரசு, நீ எப்போ பெரிய மனுஷியாகி என் வீட்டுக்கு வருவேன்னு. இதை நான் அப்பாட்ட சொன்னா அவர் தையா தக்கான்னு குதிப்பாரு. முதல்ல தோரா படிப்பை முடிக்கட்டும், அப்புறம்தான் எல்லான்னு கத்துவாரு. உங்க தாத்தா பட்ட வேதனையை தாங்க முடியாமலேயே நான் 14 வயசுக்கு வந்துட்டுதான் பொய் சொல்லி சடங்கு நடத்தி புகுந்த வீட்டுக்கு வந்துட்டேன் தெரியுமா? அப்புறம் 15 வயசுக்கு நிஜமாவே பெரியவளார வரைக்கும் வெளியில யார்கிட்டையும் விஷயத்த நான் சொல்லவே இல்லையே. பொண்டாட்டி போனா படிப்பு கட்டு போயிரும்னு சொல்றதெல்லாம் சும்மா. நான் வந்ததுக்கு அப்புறம்தான் உங்க தாத்தா BA முடிச்சு வக்கீலுக்கு படிச்சு அதுக்கு மேல கூட படிச்சாரு. எல்லாம் நாம கவனிச்சுக்கிறதுலதான் இருக்குது. சொல்றது இல்லையா வசனம், ஏறு பிடிச்சவன் என்ன செய்வான், பானை பிடிச்சவ பாக்கியசாலின்னு. பட்டணத்துல படிக்கிற புள்ள பொண்டாட்டி இல்லாத ஏக்கத்துல எந்த சவுதியிலயாவது போய் விழுந்துடக்கூடாது பாரு. அந்த காலத்துல கண்ணகியை விட்டுட்டு கோவலன் ஏன் மாதவி பின்னாடி ஓடுனா? மூத்தவளுக்கு புருஷனை தெய்வமா நினைச்சு கும்பிட தெரிஞ்சது. சின்னவளுக்கு தான் புருஷனை மனுஷனா நடத்த தெரிஞ்சது. அந்த புத்திசாலித்தனம் வேணும்டி பொண்ணே. அந்த 16 வயது பெண்ணுக்கு சொல்ல முடியாத கவலை வந்து விட்டது. போதாக்குறைக்கு பண்டிகை காலங்களில் மாமனார் வீட்டுக்கு வரும் சீனு தன்னை ஏறெடுத்தும் பாராமல் சதா சர்வ காலமும் புத்தகங்களிலேயே மூழ்கி இருப்பது வேறு அவளுள் ஒருவித பய உணர்வை உண்டு பண்ணிவிட்டது. அவர் ஏன் என்னை பார்த்து பேசவே மாட்டேங்கிறாரு? பிடிக்கலையோ, இல்ல நான் அவர் கூட ஊருக்கு வரலங்கிற கோபமா இருக்குமா? அவள் சீனு வந்துவிட்டு ஊர் திரும்பும் பொழுதெல்லாம் அழத் தொடங்குகிறாள். சாப்பிடாமல் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாள். கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு பண்ணையார் மகளின் சாந்தி முகூர்த்தத்தை நிச்சயித்த போது ஸ்ரீனிவாசன் என்ஜினியரிங் காலேஜில் 3ஆம் வருட படிப்பை முடித்திருந்தான். சாந்தி முகூர்த்தம் என்ன? அடுத்து வந்த நாட்களிலும் சீதா இயல்பாக இருப்பதை கண்டதும் தான் பெற்றவர்களுக்கு போன உயிரே திரும்பி வந்தது. நான் சொல்லல, நம்ம குழந்தைக்கு எந்த நோயும் இல்ல. இந்த டாக்டருங்களுக்கு எதையாவது சொல்லிட்டு பணத்தை கறந்துகிட்டே இருக்கணும். அதுவும் பசையான இடம் இல்ல. இது பண்ணையாரின் தந்தை. இப்பதான் என் பேத்தி முகத்துல ஜீவனே வந்திருக்கு. இதுக்குத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, சாம கதிரையும் சமஞ்ச பொண்ணையும் அதிக நாள் வீட்டுல வச்சிருக்க கூடாதுன்னு. இது பண்ணையாரின் மாமியார் கிழவி. உண்மையில் பார்க்க போனால் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இவர்கள் ஊரை கூட்டி விருந்து வைத்து சாந்தி முகூர்த்தம் என்று நடத்தினார்களோ அது அப்போது அவர்களுள் நடைபெறவே இல்லை. இருவருமே பள்ளிக்கூடத்தின் கடைசி பெஞ்சில் அமர்ந்து தன்னை மறந்து பேசிக் கொண்டிருக்கும் மாணவர்களைப் போல. சீனு தன் படிப்பை பற்றி சொல்கிறான், தன் லட்சியத்தை பற்றி சொல்கிறான். அவள் குழந்தை போல கேட்கிறாள். ஆமா, என்னத்துக்காக நீங்க இவ்வளோ சிரமப்பட்டு படிக்கணும்? அப்பாவோட சொத்து எல்லாம் தான் உங்களுக்கு தானே வரப்போகுது. அதுக்காக இப்ப நம்ம கல்யாணத்தை எடுத்துக்க சீதா. உங்க அப்பா தேடினா ஊர்ல நல்ல மாப்பிள்ளையா கிடைக்காது. செகப்பா அழகா வாட்ட சாட்டமா கிடைப்பான். ஏன் என்ன தேடி வந்தாரு? நான் உடம்பு சரியில்லாதவ, அதனால. ஸ்ரீனிவாசன் சீதாவை நிமிர்ந்து பார்க்கிறான்.
உனக்கு என்ன உடம்பு? அது என்னவோ எனக்கு தெரியாது. ரொம்ப வேகமா நடந்தா மூச்சு திணறும். நெஞ்சு கப்புன்னு பிடிச்சுக்கும். டாக்டர் என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன? என்னை எழுந்து நடக்கவே கூடாதுங்கிறாரு. கல்யாணம் பண்ணக்கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு 1000 கட்டுப்பாடு. ஆனா இப்பதான் புரிஞ்சுது, கல்யாணம் ஆனதுனால நான் என்ன செத்தா போயிட்டேன். சீனு தாடையை தடவியபடி பக்கத்தில் அமர்ந்து பெரிய கண்களை அகல விரித்து பேசும் சிறுமியையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான். இத்தனை நாளும் பண்ணையார் தனது படிப்பிலும் புத்திசாலித்தனத்திலும் திருப்தியுற்றுதான் பெண்ணை தந்துள்ளார் என்று நினைத்த எண்ணத்தின் மீது பொலபொலவென மண் விழுகிறது. நாம் அடையன். இவ்ளோ பெரிய மனுஷன் நம்மள வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசுறாருன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கணும்னு எனக்கு ஏன் தெரியாம போச்சு? முதலிரவு அறைக்குள் நுழையும் போது சீனுவின் எண்ணமே வேறாக இருந்தது. இந்த வைபவம் எல்லாம் பெரியவங்களை திருப்தி பண்றதுக்காக. நான் இன்னும் இருக்கிற 2 வருஷ படிப்பையும் முடிக்கிற வரைக்கும் இதுல எல்லாம் என் மனசை செலுத்தவே கூடாது. அவளும் சின்ன பொண்ணு. விளையாட்டா பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போதோ பெரிதாய் ஏமாந்து விட்டோமே என்கிற அவமான உணர்வுதான் நெஞ்சு முழுக்க. என்றைக்காவது ஒரு நாள் ஆனந்தமாய் வாழலாம் என்ற நினைப்பில் இன்று கஷ்டப்பட்டு படிப்பது எப்படி? எதிர்காலமே சூன்யம் என்பதை நிதர்சனமாய் தெரிந்து கொண்டு சும்மா இருப்பது எப்படி? எழுந்து போய் கதவை திறந்து அம்மாவை அழைத்து விஷயத்தை சொல்லலாமா என்று நினைத்தவன் மறுபடியும் சீதாவின் முகத்தை பார்த்ததும் தன் எண்ணத்தை மாற்றிக் கொள்கிறான். இது மாதிரி ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால தானே என் முகத்தை தேடி வந்திருக்காங்க. இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் திங்கிற சோறும் தங்குற வீடும் காலேஜ் படிப்புக்கு வேண்டிய வசதிகளையும் செஞ்சு தரது இந்த பொண்ணை பெத்த பாவத்துக்காக தானே. இப்ப போய் அதுவும் 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பொண்டாட்டி சுகம் கிடைக்க போறது இல்லைங்கிறதுக்காக அசிங்கமா கத்துறதா? எதுவுமே இலவசமா சும்மா கிடைச்சிடாது இல்ல. அதுக்கு விலையா நாம எதையாவது கொடுத்து தானே ஆகணும். என் படிப்புக்காக ஏன் சீதாவே ஆயுசுக்கும் போதும்னு நிம்மதியா வாழக்கூடாது? தம்பதியா வாழ்ந்தா தானா நல்ல சிநேகிதர்களா இருக்கக்கூடாதா? அவன் அவளது பஞ்சு கைகளை எடுத்து தன் 2 கரங்களுக்குள் வைத்தபடி சொல்கிறான். சீதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ? ஓ, பொய் சொல்லக்கூடாது. நான் கருப்பா நறுங்கலா சப்ப மூக்கா இருக்கேன். என்னை எப்படி உனக்கு பிடிக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தப்போ இந்த கறிச்சட்டியா மாப்பிளன்னு எங்க பாட்டிகிட்ட இறஞ்சு கேட்டேன். பாட்டி என் வாயை பொத்துனா. ஆனா இப்பெல்லாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நீங்க செவப்பா உசரமா எடுப்பான மூக்கு மொழியுமா மாறினா கூட எனக்கு பிடிக்காது. அவளது குழந்தைத்தனமான பேச்சு சீனுவின் மனதை தொட்டது. இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லி உள்ள அனுப்புனாங்க? இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படித்தான் படுக்கணும்னு பாட்டி சொன்னா. அம்மா வந்து புருஷ மனசு கோணாம நடந்துக்கடின்னு சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க பைத்தியக்காரங்க, அந்த காலத்து மனுஷங்க, அதான் அப்படி பேசுறாங்க. நாளைக்கு காலையில உன்னை நேத்து ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களாடின்னு கேட்டா ஓன்னு தலைய ஆட்டிரு. இப்ப சந்தோஷமா தானே இருக்கும், உங்களுக்கு அழுக வருதா? அவன் சிரிக்கிறான். ஆனா ஒண்ணு, இந்த தடவையும் நீங்க என்னை விட்டுட்டு ஊருக்கு போனா நான் அழுவேன். என்னையும் அழைச்சிட்டு போகணும். இங்க உனக்கு பொழுது போக நிறைய விஷயங்கள் இருக்கு சீதா. அங்க என்ன இருக்கு? நான் காலேஜுக்கு போயிடுவேன். அம்மா பாகவதம் படிப்பா, இல்லைன்னா தாங்குவா. சாயந்தரம் கோவிலுக்கு போயிட்டு வருவா. சமையல் வேலை கூட இல்ல. அதான் உங்க அப்பா சமையல்காரன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சீதா இந்த விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாக இருக்கிறாள். பாட்டியும் அம்மாவும் முதலிரவை பற்றி நாசூக்காக விசாரித்த போது கூட சீனு சொல்லியபடி, ஓ, அவர் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காரு. இந்த வார்த்தையை சொல்லி அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாள். நாம தான் குழந்தை குழந்தைன்னு பாக்குறோம். இந்த காலத்து குழந்தைங்க நம்மளை விட சமத்தும் சாமர்த்தியமா தான் இருக்குதுங்க. பாட்டி அதிசயித்து மூக்கின் மேல் விரலை வைக்க சீதா சீனுவுடன் கிளம்பி விட்டாள். என் மக ரொம்ப பூஞ்ச உடம்பு, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மாப்ள. பண்ணையார் விஷயத்தை எப்படி சொல்வது என்றே தெரியாமல் விழிக்க ஸ்ரீனிவாசன் பளிச்சென சொல்கிறான். வேளா வேலைக்கு அவளுக்கு என்னெல்லாம் மருந்து தரணுமோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிடுங்க மாமா. மறைச்சிடாதீங்க. சாரி, மறந்துடாதீங்க. வியர்வை வெள்ளமாக பெருக ஒரு கணம் மலைத்து நின்றார் பண்ணையார். அந்த கணம் முதல் சீதாவை கவனித்துக் கொள்ளும் மாபெரும் பொறுப்பை ஸ்ரீனிவாசன் தன் தலையில் சுமந்து கொள்கிறான். கிட்டத்தட்ட 1 வருடம் வரையில் சீதாவினால் ஒரு பிரச்சனையும் இல்லை சீனுவுக்கு. அவனது புத்தகங்களை அடுக்கி வைப்பாள். கல்லூரிக்கு அவன் அணிந்து போக வேண்டிய துணிகளை அழகாக எடுத்து வைப்பாள். சீதா, சோப்புங்க இதோ. சீதா, இங்க ஒரு புக்கு வச்சனே பாத்தியா? பச்சை கலர் அட்டை தானே? அதை இங்க வச்சீங்க? சாப்பிட்றப்போ ஒரு கையில வச்சுட்டு இருந்தீங்க, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. நான் நேத்து போட்டு போன பேண்ட்ல காலேஜ் லைப்ரரி கார்டு இருந்தது, அப்படியே துவைக்க போட்டுட்டியா? அது பேர் என்ன? லைப்ரரி கார்டு. ஏதோ ஒரு அட்டை இருந்தது, எடுத்து வச்சனே, இந்தாங்க. கமலத்துக்கு மகனும் மருமகளும் நடத்தும் குடித்தனம் மனதுக்கு பிடித்திருந்தாலும் ஒரு குறை இல்லாமல் இல்லை. இது என்ன, ஒரு பேரனையோ பேத்தியோ காணலாம் கொடுத்து வைக்காமலே போயிடுவேனா?
ஒவ்வொரு மாதமும் மருமகள் அந்த இனிப்பான செய்தியை சொல்ல மாட்டாளா என ஆவலுடன் காத்திருக்கிறாள். கடைசியில் மருமகளை தனியே அழைத்து கேட்டே விட்டாள். ஏன் சீதா, சீனு உன்கிட்ட பிரியமா இருக்கான்ல? இருக்காரே, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, பிரியமா இருந்தா இத்தனை நாளைக்கு உன் வயித்துல ஒரு பிள்ளை வளர்ந்திருக்கணுமே. பிள்ளையா? பிரியத்துக்கும் பிள்ளைக்கும் என்ன அத்த சம்பந்தம்? ஐயோ ஐயோ! கமலம் ஆனாலும் ரொம்பத்தான் வெட்கப்பட்டு கொண்டு வேலைக்காரியை அழைத்து ரகசியமாய் சொன்னாள். இந்தா, அத கொஞ்சம் விவரமா சொல்லு. ஆன வயசுக்கு இப்படி ரெண்டும் பச்சை குழந்தையா இருக்க வேண்டாம். வேலைக்காரி வாயெல்லாம் பல்லாக சீதாவை அழைத்து போய் தினமும் பாடம் ஓதினாள். இப்படிலாம் உண்டா? இதெல்லாம் தான் புருஷனோட பிரியத்தை காமிக்கிற வழியா? சீதா தனக்குள் நொந்து போக ஆரம்பித்தாள். முகத்தில் இருந்த குழந்தைத்தனம் போய் நிரந்தரமான சோகம் கவியத் தொடங்கியது. சீனுவின் படிப்புக்கு மெல்ல மெல்ல தடை போட முயற்சித்தாள். அதான் காலேஜ்ல நாள் முழுக்க படிக்கிறீங்கல்ல, வந்து படுங்களேன். ராத்திரி நேரத்துல இப்படி விளக்க போட்டுட்டாவது படிக்கணுமா? எனக்கும் உங்களால தூக்கம் வர மாட்டேங்குது. அத்தைக்கு காலாகாலத்துல ஒரு பேர குழந்தைய மடியில போட்டு கொஞ்சலியேன்னு இருக்கு. இருங்க இருங்க, உடனே அத்தைய போட்டு மிரட்ட போயிடாதீங்க. எங்க பாட்டி அம்மா எல்லாருக்கும் தான் இருக்கு, உங்களுக்கு தான் இல்ல. ராத்திரி 1 மணிக்கு மேல வேலைக்காரி முனியம்மா நம்ம வீட்டுல தங்க மாட்டேங்கிறா. என் புருஷன் எனக்காக காத்துட்டு இருப்பாருன்னு ஓடுறா. இங்க என்னடானா பக்கத்திலே இருக்கேன், திரும்பி பார்க்கிற வழிய காணும். சீனு அவள் மீது தனக்கு உள்ள பிரியத்தை வார்த்தைகளால் கொட்டினான். படிப்பு முடியும் வரை பொறுத்திருக்க சொல்லி பார்த்தான். அவளது உடல்நிலை இல்லற வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்காது என்கிற பயத்தையும் தெரிவித்தான். அவளோ பிடிவாதமாய் தினமும் இரவில் அழுதாள். பகலில் விரதங்கள் இருக்க தொடங்கினாள். புருஷனை தன் பக்கம் இழுப்பதற்காக கோவில் பூசாரியிடம் சொல்லி தாயத்து வாங்கி கட்டினாள். அத்தையிடம் புலம்பினாள். அம்மாவுக்கு எழுதிய கடிதங்களில் உன் மாப்பிளைக்கு என்னை விடவும் படிப்பு தான் முக்கியம், நான் செத்தா கூட கவலைப்பட மாட்டாரு என்று எழுதினாள். இதை கண்ட பண்ணையாரும் அவர் மனைவியும் பதறி அடித்துக் கொண்டு சிதம்பரத்துக்கு ஓடி வந்தனர். உங்க பொண்ணோட உடம்பு நலனுக்காகத்தான் நான் இப்படி இருக்கேன். நீங்க என்ன படிக்க வைக்கிறீங்க, எத்தனையோ கௌரவமான இடத்துல வச்சிருக்கிறீங்க. எதுக்காக? ஹார்ட் பேஷண்ட் ஆன உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக. அப்படி இருக்கப்போ அல்ப ஆசையினால முதலுக்கே மோசம் வந்துடும்படி நடந்துக்க நான் முட்டாள் இல்ல. உங்க நிலைமை எனக்கு புரியுது மாப்பிள. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு மனசுல தனக்கும் ஒரு பிள்ளை பிறந்து தானும் 4 பேரை போல வாழணுங்கிற ஆசை விழுந்துடுச்சு. அவளோட எல்லா விருப்பத்தையும் நான் பூர்த்தி செஞ்சேன். ஆனா இத நீங்க தான் நிறைவேற்றணும். மாமா, எந்த பிள்ளைக்காக இவ ஆசைப்படுறாளோ அந்த பிள்ளைய இவ கண்ணாலே பார்க்காமலே போயிட்டா என்ன பண்றது? அப்படிலாம் எதுவும் நடக்காது மாப்பிள்ள, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை. இந்த டாக்டருங்களே மோசமான வியாபாரிகள் மாப்பிள்ள. ஒண்ணுமில்லாத விஷயத்த பூத கண்ணாடி மூலமா காட்டி ஓஹோன்னு அமக்கலப்படுத்துவாங்க. நிஜமாவே உசுருக்கு போராடிட்டு இருக்கிறவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், என் மகளுக்கு ஒண்ணும் இல்ல. பிறந்ததுல இருந்து பூஞ்சையான தேகம், அதுவும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சதை போட்டுரும். ஸ்ரீனிவாசன் மனசே இல்லாமல் தான் சீதாவை தொட்டான். அவளோ தன்னுடைய பிறவி பயனையே பெற்றுவிட்டாற் போலத்தான் பூரித்து போனாள். 1 மாதம், 2 மாதம், ஏன் 4-5 மாதங்களில் முதலில் கிளியும் பின் பயமும், அதற்கு பின் பயம் கலந்த சந்தோஷமும், இறுதியில் விடுதலையான 2 சிட்டுக்குருவிகள் போன்ற உற்சாகமும். சீனு கூட மாமனாருடன் சேர்ந்து டாக்டர்களை சந்தேகிக்க ஆரம்பித்து விட்டான். சீதா வயிற்றில் 2 மாத கருவை சுமந்த போது சீனு இறுதியாண்டி படிப்பில். அவளை 5ஆம் மாதம்தான் லேடி டாக்டரிடம் அழைத்து போனார் அவள் தந்தை. என்னங்க இது, ஹார்ட் ரொம்ப பலவீனமா இருக்கு, முழு கருவையும் சுமக்க கூட இவங்களுக்கு சக்தி கிடையாது, இப்ப அபார்ஷன் பண்ணவும் முடியாது. இந்த நிலையில அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே, 7ஆம் மாச இறுதிக்குள்ளேயே குழந்தைய ஆபரேஷன் பண்ணி எடுத்தாகணும். அப்பதான் பெரிய உயிரையாவது காப்பாற்ற முடியும். சீனு விக்கித்து உட்கார்ந்து விட்டான். அப்போதும் பண்ணையார் சொன்னார், இந்த டாக்டருங்க அத்தனை பேரும் சவால் விட்டுட்டு என் பேரன் 10ஆம் மாசம் நல்லபடியா பிறக்கிறானா இல்லையான்னு பாருங்க மாப்பிள. அவர் முகத்தில் கரியை பூசுவது போல 7ஆம் மாத இறுதியில் ஒரு நாள் சீதா அத்தனை பேரையும் ஏமாற்றி விட்டாள். வளையல் காப்பு போட்ட அன்று சீதா நெஞ்சுவலி தாழாமல் துடித்தாள். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போன 1/2 மணி நேரத்தில் வயிற்றில் இருந்து குழந்தையை அப்புறப்படுத்தி சீதாவுக்கு தேவையான முதலுதவியை டாக்டர்கள் பரபரப்புடன் அளித்தனர். பலன்தான் இல்லை. 7 மாத சிசுவை இன்குபேட்டரில் கம்பளி சுற்றி வைத்தார்கள். சீதா தன் மகனை பாராமலேயே கண்மூடி விட்டாள். அன்றுதான் சீனுவின் இறுதியாண்டு தேர்வின் கடைசி நாள். காலையில் வளையல் போடும் போதே சீதா அவனிடம் சொன்னாள், பரீட்சை எழுதி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வாங்க, நான் உங்க கூட சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்காக காத்திருக்க வேண்டாம் சீதா, நீ சாப்பிட்டுரு. அட, ஒரு வேளை பட்னி கிடந்தா செத்தா போயிடுவேன். ஒரு பேச்சுக்கு சொன்னால். பகலில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டதுதான். மாலையில் புது புடவையும் பூ வைத்து தைத்த பின்னலுமாய் கோவிலுக்கு போய் வர வேண்டும் என்று சொன்னாள்.
அவள் கடவுளை போய் பார்ப்பதற்குள் அனாவசியமாய் இவளுக்கு சிரமம் வேண்டாம் என்று கடவுளை முந்திக் கொண்டார் போல. இதோ நேற்றிரவு முதல் இன்று பகல் வரையில் சீனுவை சாப்பிட்டாயா என்று கேட்க நாதியில்லை. கமலம் ஏற்கனவே பலமீனமானவள். இந்த இடி தாழாமல் சுருண்டு விட்டாள். கண்ணை முழுக்க சீதாவை வழியனுப்புவதிலேயே குறியாக இருந்தது. பண்ணையார் துக்கம் தாழாமல் கதறினாலும் தன் பெண்ணை வழியனுப்புவதில் கூட தனது செல்வாக்கை காட்ட தவறவில்லை. கொல்லி போட பிள்ளை வர முடியாது, நேத்து பிறந்த சிசு, மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. கூடியிருந்தவர்களில் பெரியவர் ஒருவர் சொன்னதும் தான் பண்ணையாருக்கு ஸ்ரீனிவாசனின் நினைப்பே வருகிறது. எங்க மாப்பிள? இங்கதான் இருக்கேன். சீதாவின் சடலத்தின் அருகில் அமர்ந்திருந்த சீனிவாசன் மெல்ல சொன்னான். யாரோ அவன் கையில் நெருப்பு சட்டியை கொடுத்தார்கள். நேற்று பரீட்சைக்கு பேனா பிடித்த கை இன்று பெண்டாட்டிக்கு நெருப்பு சட்டி ஏந்துகிறது. ஒவ்வொருத்தனும் படிப்பு முடிஞ்சு வேலை கிடைச்சி அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. என் கதையில பொண்டாட்டி செத்து படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்க போகுதே. இனிமே வேலை கிடைச்சுதான் என்ன செய்ய போறேன்? அது சரி, பொண்ணையே பறி கொடுத்தவர் இனிமே மாப்பிள்ளையா கவனிக்க போறாரு. பாவி, என் 5 வருஷ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா சாகணும்னு வரம் வாங்கிட்டு வந்தியா? குழந்தைன்னு புலம்புனியே, இப்ப குழந்தை ஆஸ்பத்திரியில உன் வயித்துக்குள்ள இருக்கா மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி அதை ஏமாத்தி வச்சிருக்காங்க. நீயோ வந்த காரியம் முடிஞ்சதுன்னு நெருப்புல வந்துகிட்டு இருக்க. இனிமே என்னையும் குழந்தையும் யார் கவனிப்பாங்க? அவனது ஊமை புலம்பல்களுக்கு சீதாவின் காரியங்கள் முடிந்த 13ஆம் நாளே விடை கிடைத்தது. மாமனார் அவனை தனியே அழைத்து போய் பேசினார். மாப்பிள, உங்க அம்மாவை கவனிக்கவே ஒரு ஆள் வேண்டியிருக்கு. மேலும் நீங்க சின்ன வயசுக்காரர், தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க எதிர்காலத்துக்கு குழந்தை ஒரு இடையூறா இருக்க வேண்டாம். நாங்க அதை வளர்த்துக்கிறோம். உங்களுக்கு எப்ப பார்க்கலாம் போல இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போங்க. போங்க என்றால் எங்கே போவது? இப்பொழுதுதானே படிப்பையே முடித்திருக்கிறான். இத்தனை நாளும் கனவுலகத்தில் மிதந்து கொண்டிருந்தவனின் முகத்தில் குடம் தண்ணீரை வாரி அடித்தாற்போல், உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் சிதம்பரம் வீட்டுல தாராளமா தங்கிக்கலாம். அப்படியானால் வேலை கிடைத்தவுடன் இடத்தை காலி பண்ணு என்றுதானே அர்த்தம்? அது கூட புரியாத அசடில்லையே சீனு. கமலத்திடம் சொன்ன போது அவள் அப்பாவித்தனமாய் சொன்னாள். இனிமே எதுக்கு சிதம்பரத்துல தனி கொடுத்தனோ? இவன் ஏற்கனவே வீட்டுல தங்க மாட்டான். இப்போ பொண்டாட்டி போன துக்கம் சிதம்பரம் வீட்டுல ஒவ்வொரு மூல முடுக்கும் சீதாவை ஞாபகப்படுத்துமே. அதனால வரவே மாட்டான். நான் மட்டும் எதுக்காக ஜடாயு மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்? இங்க இருந்தா பேர குழந்தை முகத்தை பார்த்தாலாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். பண்ணையார் இதைவிடவும் வெளிப்படையாக அவர்களை எப்படி வெளியே போகச் சொல்வது என்பது அறியாமல் திகைத்து நிற்கிறார். அம்மா, அவங்க சரக்கையே பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. நாம 2 பேரும் நடுவுல வந்தவங்க. பொண்ணு இருந்த வரைக்கும் தான் நாம இவங்களுக்கு உறவு. இனிமே நீ யாரோ நான் யாரோ கதைதான். மாப்பிள, இப்பொழுது மாத்திரம் சீதாவின் தாய் அழுதபடி ஏதோ சொல்ல வந்தாள். அவளையும் பண்ணையாரின் பார்வை அடக்கிவிட்டது. சீனு மிக நிதானமான குரலில் சொல்கிறான். சார். என்னது? பண்ணையார் அதிர்ந்து நிமிர்கிறார். இத்தனை நாளும் வாய் நிறைய மாமா என்று அழைத்தவன் இப்பொழுது 3ஆம் மனுஷனை அழைப்பது போல அழைக்கிறானே. சீனு அவரது அதிர்ச்சியை பொருட்படுத்தாமலேயே சொல்கிறான். சார், பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி இருக்கிற குஷியில எங்க அம்மா தான் இருந்த ஒரு ஓட்டு வீட்டையும் தான் அக்காவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டா. இப்ப போய் கேட்டா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால நீங்க சொல்ற மாதிரியே எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல நாங்க இருக்கோம். வேலைக்காரங்க சமையல்காரங்க ஒருத்தரும் தேவையில்லை. வேலை கிடைச்சு நாங்க வேற வீடு பார்த்துட்டதும் நேரா இங்க வருவேன். என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்கணும். என்ன உளறீங்க? அது ஏற்கனவே குறப்பிரசவத்துல பிறந்த குழந்தை. அத பெரிய நர்சிங் ஹோம்ல எவ்வளவு வசதியா வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு வசதியா வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னா அணில் குஞ்ச தூக்கி எறிகிற மாதிரி உங்க கையில கொடுக்க முடியுமா? என் அளவுக்கு வசதியைத்தான் உங்களால அந்த குழந்தைக்கு தர முடியுமா? முடியுமோ முடியாதோ, அவனை நான் வளர்க்கறதான் சீதா விரும்புவா. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என் வழக்கு ஜெயிக்கும். உங்க அளவுக்கு முடியலனாலும் பட்னி கிடந்தாவது என் குழந்தைய நான் காப்பாத்துவேன். நீங்க அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை மனசுல வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்றீங்க. சீனு கையெடுத்து கும்பிடுகிறான். உங்க சொத்துல ஒரு நயா பைசா என் பிள்ளைக்கு தேவையில்ல சார். என் கையில கடைசி காலத்துல 1 ரூபா இருந்தா அதை அவன் பேருக்கு எழுதி வச்சுட்டு சாவேன். வரேன். அவன் கமலத்தையும் அழைத்து கொண்டு வெளியேறுகிறான். சரியாய் 3 மாதங்கள் ரிசல்ட் வருவதற்கு முன்பே தற்காலிகமாக ஒரு சிறு தொழிற்சாலையில் சூப்பர்வைசர் வேலை திருச்சியில். அவன் அங்கேயே ஒரு புறா கூண்டு வீட்டை பார்த்து அம்மாவை அழைத்து போய் அங்கே வைத்துவிட்டு சிதம்பரம் வீட்டின் சாவியை எடுத்துக்கொண்டு மாமனார் வீட்டு படியேறினான். இவன் வருவதற்கு முதல் நாள் தான் ஆஸ்பத்திரியிலிருந்து குழந்தையை வீட்டுக்கு எடுத்து வந்திருந்தார்கள். இயற்கையான முறையில் நல்லபடியாக அவன் பிறந்திருக்க வேண்டிய மாதம் இதுதான். சீனுவை கண்டதும் மாமியாரின் கண்களில் மிரட்சி பளபளக்கிறது. அவனை வரவேற்க கூட மறந்து போனவளாய் பண்ணையாரிடம் விஷயத்தை சொல்ல ஓடுகிறாள். வாங்க. பண்ணையார் வலிய முகத்தில் சிநேகபாவத்தை ஏற்றிக்கொண்டு சீனுவின் தோள் மீது கையை போடுகிறார். ரொம்ப இழைச்சிட்டீங்க மாப்ள.
நீங்க உங்க உடம்பையும் பார்த்துக்கணும். அம்மா எப்படி இருக்கிறாங்க? உட்காருங்க. குவா குவா உள்ளிருந்து குழந்தை வீறிடும் ஒலி. சீனு ஒரு கணம் பரவசப்பட்டு போகிறான். என் குழந்தை எப்படி இருப்பான்? என்னை மாதிரியா? அவளை மாதிரியா? அவனது பரபரப்பை கவனியாதவர் போல பண்ணையார் மனைவியிடம் சொல்லி அவனுக்கு காஃபி கொண்டு வரச் சொல்ல, வேணாங்க, நான் சாவிய குடுத்துட்டு குழந்தைய வாங்கிட்டு போத்தான் வந்தேன். இந்த பாருங்க, உங்களை என் மருமகனா பாவிச்சு நான் இத சொல்றேன். இந்த குழந்தைய இப்ப நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன செய்வீங்க? உங்க அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. பால கரைச்சு குடுப்பாங்களா? மூத்திர துணிய துவைச்சு வைப்பாங்களா? இங்க ஆள் படைக்கு குறைச்சலே இல்ல. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே சீதாவின் தாய் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். குழந்தை கருப்புதான் அவனைப் போல. ஆனால் மூக்கும் முழியும் அச்சு அப்படியே சீதாதான். சீனு தன்னையும் மீறி அழுகிறான். இதுவரைக்கும் கழுத்து நிக்காத குழந்தைய நான் தூக்குனது இல்லைங்க. இப்படி தரையில உட்கார்ந்துக்கிறேன். குழந்தைய மடியில போடுறீங்களா? அந்த அம்மாள் குழந்தையை அவன் மடியில் கிடத்தியவாறே சொல்கிறாள். 1000 இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நாங்க எல்லாரும் உறவு. இருந்தாலும் பிள்ளைய சரியா தூக்க கூட தெரியாம எடுத்துட்டு போய் என்ன செய்வீங்க? இது என்ன பெரிய வித்தை? பழகிக்கிறேன். எப்படியும் சீதா நல்லா இருந்திருந்தா இந்த மாசம் தான் குழந்தை பொறந்திருக்கணும். உடனே புகுந்த வீட்டுக்கு அனுப்பிருவாங்களா? பிள்ளை பெத்த 3ஆம் மாசம் இல்ல 5ஆம் மாசம் தானே கொண்டு விடுவாங்க. நீங்க அந்த கணக்கே வச்சுக்கங்க. பிள்ளைக்கு 5 மாசம் ஆகட்டும். நாங்களே கொண்டு வந்து விடுறோம். இதுவரைக்கும் காபந்து பண்ணி இத முழு குழந்தையா கொண்டு வந்தாச்சு. இத்தன நாள் வரைக்கும் தூசு தும்பு படாம கண்ணாடி பொட்டிக்குள்ளேயே வச்சிருந்தது. நேத்து தான் வெளி உலகத்தையே பார்த்திருக்குது. அதுக்குள்ள ரயில்ல, பஸ்லன்னு தூக்கிட்டு போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரக்கூடாது பாருங்க. சீனு அந்த கூடத்தில் மாட்டியிருந்த சீதாவின் புகைப்படத்தையே ஒரு வினாடி உற்று பார்த்தான். அம்மா சொல்றதுதாங்க சரி. உங்க பிடிவாதத்துக்காக குழந்தைய அலக்கழிக்காதீங்க. அவள் சொல்வது போல சீனு எழுந்து விட்டான். நேரே தன் மாமியாரின் முகத்தை பார்த்து பேசினான். உங்க வார்த்தைக்காக நான் குழந்தைய விட்டுட்டு போறேன். 3வது மாசம் முடிஞ்சதும் நீங்களே குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போங்க. அவன் கிளம்பி விட்டான். சொன்னார் போல 3ஆம் மாதம் வரவில்லை. கடிதம் தான் வந்தது. குழந்தைக்கு தடுப்பு ஊசி போட்டு காய்ச்சல் விடவில்லை என்று. அதற்கு பின் வயிற்றுப்போக்கு, குப்புற படுக்க முயற்சித்து முன்னெற்றியில் புடைப்பு, தனக்கு உடம்பு சரியில்லை, தன் தாய் கிணற்றடியில் விழுந்து சாக பிழைக்க கிடக்கிறாள். கடைசியாக சீதாவின் பாட்டி இறந்து விட்டதாக கிரியை பத்திரிகை. இத்தனையும் முடிந்து குழந்தையை அவர்கள் சீனுவிடம் கொண்டு வந்து விடும்போது அவனுக்கு 8 மாதம். ஆண்டு நிறைவை முடிச்சுட்டு கொண்டு வந்து விடலான்னு பார்த்தோம். குழந்தை எங்க குடும்பத்திலே வம்சத்துக்கு ஒண்ணுதான். சீனு தயங்காமல் சொன்னான். என் குழந்தையோட ஆண்டு நிறைவை நான் இல்ல செய்யணும். பத்திரிக்கை அனுப்புறேன், அவசியம் வந்துருங்க. குழந்தை தன் தாய் வழி பாட்டியின் கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்குகிறது. கமலம் இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது என்று திகைத்து போகிறாள். மகனை தனியே அழைத்துச் சொல்கிறாள். ஏண்டா, அவங்கள மாதிரி நம்மளால வளர்க்க முடியுமா? காலையில, மத்தியானம், ராத்திரின்னு என்னென்னமோ சொட்டு மருந்த குடுக்கறது, பாலுக்கு ஒரு புட்டி, தண்ணிக்கு ஒரு புட்டி, பழரசத்துக்கு ஒரு புட்டி, ஒவ்வொன்னையும் வெந்நீர்ல கொதிக்க வச்சு, இதெல்லாம் எனக்கு என்னடாப்பா தெரியும்? உனக்கு 2 வயசு வரைக்கும் என் பாலு தான். சங்குல தண்ணிய போட்டிருவேன். எண்ணெய் தேய்ச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுட சுட தண்ணி ஊத்துவேன். ஏன கட்டி ஆட்டினா கும்பகர்ணனுக்கு தம்பிதான் நீ. இப்ப என்ன சொல்ற? அங்க பாருடா, குழந்தைக்கு எண்ணெயே கூடாதாம். டாக்டர் சொல்லியிருக்காங்களாம். சோப்பு குளியல் தான். அதுவும் ஏதோ ஒரு சோப்பு. அததான் போடணுமா? தொட்டில பாத்தியா? பவுடர் டின் ஒண்ணு 60 ரூபாயாம். சரியா ஒரு வாரத்துக்கு தான் வருதாம். உன்னால முடியுமா? உன் சம்பளம் என்ன? 350 ரூபா. பண்ணையார் கிளம்பும்போது வெற்றிலைப்பாக்கு தட்டில் கட்டு கட்டாய் 100 ரூபாய் தாள்களை வைத்து கொடுத்தார். இது எதுக்கு? எனக்கு இப்போ உங்க நிலைமை தெரியுமாப்ல. நீங்க கை நிறைய சம்பாதிச்சு குழந்தைக்கு வேண்டியதை செய்யுங்க. அது வரைக்கும் குழந்தையோட செலவுக்காவது ஆகும்ல. இன்னும் வேணும்னா கூச்சப்படாம எழுதுங்க. ஏன்னா அவன் உங்க பிள்ளை மட்டும் இல்ல, என் பேரனும் கூட. சாரி, என்ன விடவும் அடிமட்டத்துல இருக்கிறவனெல்லாம் குழந்தைய பெத்துக்கலையா, வளர்க்கலையா? என்னால முடியும் சார். என்ன உங்கள மாதிரி பால் பவுடர் டின்னா வாங்க முடியலனாலும், என்னால அதிகபட்சமா அவனுக்காக எவ்வளவு செலவு செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்வேன். சொன்னபடி செய்யவும் செய்தானே. அவனுக்கு நிரந்தரமாய் சென்னையில் ஒரு தொழிற்சாலையில் இன்ஜினியர் வேலை கிடைக்கும்போது ராஜாவுக்கு 3 வயது. முதல் பிறந்த நாளுக்கு குழந்தையை பார்க்க வந்திருந்த பெண்ணையார் தம்பதிகள் குழந்தையை தாங்கள் 4 நாட்கள் கொண்டு போய் வைத்துக்கொண்டு சீராடி விட்டு தருவதாக சொன்னபோது சீனு இளகிப் போனான். 5 வருடம் சீதாவுடன் வாழ்ந்ததற்கே நமக்கு இத்தனை பாசம் என்றால், பெண்ணை வளர்த்து பறி கொடுத்தவர்களுக்கு குழந்தை முகத்தை பார்த்தபோது ஆறுதல் தேடுவது சகஜம்தானே. செய்யுங்க. ஆனா ஒண்ணு, இப்ப அவன் பருப்பு சோறு சாப்பிடுறான், பசும்பால் குடிக்கிறான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஒத்துக்குது. நீங்க இத மாத்திடாதீங்க. 4 நாள் என்று சொல்லிப் போனவர்கள் 1 மாதம் கழித்து கொண்டு வந்து விட்ட போது குழந்தைக்கு விவரம் தெரிந்து விட்டது. விளையாட எக்கச்சக்கமான பொம்மைகள், அழும்போதெல்லாம் தூக்கி வைத்துக் கொள்ள ஒரு ஆள், சாப்பாடு சாப்பிடாமல் பிடிவாதம் பிடித்தால் கையலகத்துக்கு சாக்லேட். நான் மாட்டேன் பா, நானா பாத்திதான் வேணும்.
திண்டாடி போய்விட்டான் சீனு. மாமியாரிடம் நிர்தாட்சணியமாக சொல்லியும் விட்டான். இவனை இனிமே உங்க கூட அனுப்ப மாட்டேன். வேணும்னா நீங்க எங்க வீட்டுல வந்து தங்கி உங்க பேரனை பார்த்துட்டு போங்க. பண்ணையார் முகம் சிவக்க சொன்னார். அது என்ன, அவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? பேரனை எப்போ என் வீட்டுக்கு வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்புடி. சென்னையில் குடியேறி சரியாய் 2 வருடங்கள். குழந்தையை கவனிக்க கமலத்தினால் முடியாததால் தானே சகலமானவற்றையும் அவனுக்கு செய்துவிட்டு போவதும், நடுப்பகல் உணவுக்காக வீட்டுக்கு வரும் சமயத்தில் அவனுக்கு சோற்றை பிசைந்து காக்கா குருவி காட்டி ஊட்டி விட்டுத்தான் பட்டினியாகவே அவசர அவசரமாய் ஃபேக்டரிக்கு திரும்புவதும். அப்பொழுதுதான் கமலம் கேட்டாள், இவனுக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அது பைத்தியக்காரத்தனம்மா. நான் இவனை ஊட்டி ஸ்கூல்ல சேர்க்க போறேன் அப்படின்னா அவன் அங்கே படிக்கணும், தங்கணும், செலவு அதிகம்தான். ஆனா இன்னொரு பொண்டாட்டிக்கு செலவு செய்யறதை விட இது குறைச்சல் தானே இல்லையா? ராஜா ஊட்டி பள்ளியில் சேரும்போது அவனுக்கு 4 முடிந்து 5. என்னை விட்டுட்டு போகாதப்பா. அவன் அழுகை அந்த மலை பிரதேசத்தையே கிடுகிடுக்க செய்தது. சீனுவின் சம்பளமும் பதவியும் உயர உயர செலவும் பெருகிக் கொண்டேதான் போனது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஊட்டிக்கு போய் வருவான். மற்ற பிள்ளைகளை விட தன் மகன் எந்த விதத்திலும் குறைந்தவன் என்கிற தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தனது எல்லா செலவுகளையும் குறைத்துக் கொண்டான். ஃபேக்டரிக்கு காக்கி பேண்ட் சட்டை தான். மகனை பார்க்க போகும்போதுதான் வெள்ளையும் சள்ளையுமாக உடுத்துவான். மகன் லீவுக்கு வந்தால்தான் குழம்பு, பொரியல், வறுவல் என்று சாப்பாடு. மற்ற நாட்களில் ஆபீஸ் கேண்டீனில் ₹1 கொடுத்தால் சாப்பாடு, இரவு 2 வாழைப்பழம். டேய், சுவரு இருந்தா தாண்டா சித்திரம் எழுத முடியும். இப்படி உன் வயித்தை குறுக்கிக்கிட்டே போனா நாளைக்கு உன் மகன் தலையெடுத்துக்குள்ள நீ நாடி தளர்ந்து போயிடுவ. நீ தளர்றது இருக்கட்டும், என்னை பத்தி யோசிச்சியா? என்னால முடியலடா. நீ ஆனா வேலைக்காரி வேண்டாம் செலவுங்கிற. உன் வரைக்கும் சரிதான். ஆனா அந்த வேலைக்காரர் வேலையும் சேர்த்து நான் இல்ல செய்யறேன். எத்தனை நாளைக்குடா அந்த வண்டி ஓடும்? எனக்கு நீ சோறு வேண்டாம். 2 வேளையும் கஞ்சி தண்ணியை ஊத்தி ஒரு மூலையில படுக்க விடு போதும். துணுக்கென்று ஆகிறது சீனுவுக்கு. எத்தனை சுயநலம்! தாயில்லாத பிள்ளையை வளர்ப்பதற்காக தாயை புறக்கணித்து விட்டோமே. கமலத்தின் கால் முழுக்க சிரங்கு. வீட்டு வைத்தியமாகவும் நாட்டு வைத்தியமாகவும் ஏதேதோ செய்து பார்த்தும் தீரவில்லை. அத்தனை நாளும் மகனிடம் அது பற்றி பேசாதவள் அன்று வெடித்து விட்டாள். அம்மாவை அழைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறான். சர்க்கரை, உப்பு, அது இது. கிழப்பிராணனுக்கு எத்தனை விதங்களில் தொந்தரவு. அம்மாவை 1 மாசம் போல ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டியிருந்ததால் அந்த மாதம் ராஜாவை பார்க்க போக முடியவில்லை. கமலம் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தாளே தவிர அவள் நாக்கு அந்த வார்டில் உள்ள அத்தனை பேரையும் அவள் வசம் இழுக்கிறது. யாராவது பேச கிடைத்தால் போதும் தன் மகனின் துயரம் மிகுந்த வாழ்க்கையை ஒரு தரம் சொல்லி அழுது விடுவாள். இப்ப பேரனுக்கு என்ன வயசாகுது? 9. ஊட்டியில படிக்கிறான். பார்த்தா இவன் மகன் மாதிரி இருக்க மாட்டான். ஜாதி குதிரை மாதிரி நல்ல வளர்த்தி. போன லீவுக்கு வந்தானே, அப்பவே அப்பனும் பிள்ளையும் ஒரே ஒசரம். உங்க சம்பந்திங்க பேரனை பார்க்க வரலீங்களா? எங்க, ஏதோ குழந்தையால கொஞ்சம் உறவு தொக்கிக்கிட்டு இருந்தது. இவன் தான் நான் வளர்க்குறேன், உங்க தயவே வேணான்னு மூஞ்சியாலேயே கொளுத்திட்டானே. அவங்க நல்ல செயல்ல இருக்கிறவங்க, இவங்கிட்ட பேச்சு கேட்கணும்னு என்ன தலையெழுத்தா? சுச்சோ, பேசாம உங்க பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம் ஒண்ண பண்ணி வச்சிட வேண்டியதானே. எத்தனை நாளைக்கு நீங்களே தாங்குவீங்க? மாட்டேங்கிறானே. இளையா வந்தா தன் பிள்ளைய கொடுமைப்படுத்துவாளாம். அப்புறம் பையனுக்கு படிப்புக்கு பணம் அனுப்ப முடியாதான். ரெட்ட செலவம் சொல்றான். அதெல்லாம் பசங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. வேலைக்கு போகாத பொண்ணா இருந்தா தானே செலவு. நீங்க வேலைக்கு போற பொண்ணா பாருங்க. அது சரி. இப்ப இவனுக்காக ஓடி ஓடி செய்யவே என்னால முடியல. அப்புறம் அவளுக்காகவும் இல்ல நான் சேர்த்து உழைக்கணும். சின்ன வயசா? அப்பொழுதுதான் இவர்களது பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த டியூட்டி நர்ஸ் ஜலஜா சொன்னாள், அப்ப என்ன மாதிரி ஷிப்ட்ல வேலை பார்க்குற பொண்ணா பார்த்து உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பொது வார்டில் இருந்த அத்தனை நோயாளிகளும் கொல்லன்னு சிரிக்கிறார்கள். கமலம் அந்த நர்ஸையே வெறித்து பார்க்கிறாள். ஆ, நல்ல சிவப்பு, 30 வயது இருக்குமா, உடம்பு நல்ல வாலிப்பு. இது மாதிரி பொண்ணு என் மகனுக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கமலம் மனதுக்குள் பெருமூச்செறிகிறாள். தன் மகனின் நிறமும் உருவமும் தெரிந்தும் இது போன்ற ஒரு பெண் தனக்கு மருமகளாய் வரமாட்டாளா என்று கமலம் நினைக்கிறாள் என்றால் அது அவளின் தாய் மனம். அவள் குழம்பிக் கொண்டிருக்கையிலேயே பக்கத்து படுக்கையில் படுத்திருந்த கௌரி அம்மாள் கமலத்திடம் மெதுவாக பேச்சு கொடுத்தாள். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. இந்த நர்சம்மா இப்படி வெடுக்குன்னு சொல்லிட்டு போச்சே, அதை நினைச்சு பார்த்துதான் குழம்பிட்டு இருக்கேன். என் பையனுக்கு இத்தனை லட்சணமா பொண்ணு கிடைக்கலனாலும் ஏதோ 10க்கு 5 பழுது இல்லாமலையாவது ஒருத்தி கிடைக்க மாட்டாளா? நானும் கவலை இல்லாம கண்ணை மூடுருவேன்ல. எதுக்கு இத்தனை பெருமூச்சுங்க? அந்த நர்ஸ் ஜலஜம்மா இருக்காங்களே, அவங்களுக்கே இன்னும் கல்யாணம் ஆகலையாம். நேத்து எதிர்பெட்டு கிழவியில அவ தூண்டி தூண்டி துருவி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. குடும்பத்துல நிறைய அக்கா தங்கச்சிங்களாம், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்.
இவங்க தான் குடும்பத்துல செல்லா காசா தங்கிட்டாங்களாம். வசதியான குடும்பம் தான். என்னமோ ஜாதகத்துல தோஷமா. நீங்க வேணும்னா விசாரிச்சு பாருங்களேன். அதற்கு பின் விடுவாளா கமலம்? ஜலஜா டியூட்டியில் வரும்பொழுதெல்லாம் நிறுத்தி வைத்து பேசினாள். ஏம்மா, உன்னை நிறுத்தி வச்சுட்டு அடுத்தவளுக்கு கல்யாணம் பண்ண உங்க அம்மாவுக்கு எப்படி மனசு வந்தது? என்ன பண்றதுங்க, எனக்கு நாகதோஷமா. தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு கல்யாணம் ஆகும்னு என் ஜாதகத்துல இருக்குதாம். மேலும் எனக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுத்தா தான் தாலி நிலைக்குமா. எப்படி வேடிக்கையா இல்ல? என் பிள்ளைக்கு கூடத்தான் 2ஆம் தரம் பண்ணி வச்சிடணும்னு பாக்குறேன். எங்க, அவன் சம்மதிச்சாதானே. அவன் சம்மதிச்சாலும் பொண்ணு கிடைக்கணும். ஏற்கனவே அவனுக்கு ஒசரம் போகுது. கருப்பு வேற. ரொம்ப கூச்ச சுபாவம். பொண்ணு பார்க்க போயிட்டு இவனை பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவன் தாங்குறானோ இல்லையோ, நான் தாங்க மாட்டேம்மா. ஜலஜா கலகலவென சிரிக்கிறாள். ஏம்மா, எல்லாரும் ஒரு நாளைக்கு தோல் சுருங்கி கிழமாக போறவங்க தானே. அழகா முக்கியம், குணம் எல்லாம் வேணும். கமலக்கத்துக்கே ஒரு குடம் டானிக் குடித்தா மாதிரி இருக்கிறது. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் மகனை பாத்திருக்கியா? உனக்கு இஷ்டம்னா சொல்லு, நான் உங்க வீட்டுல வந்து ஜாதகம் கேக்குறேன். ஜலஜா தனது சீருடை பக்கவாட்டு பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து கமலத்திடம் கொடுக்கிறாள். என்னது இது? என் ஜாதகம். கல்யாண விஷயத்துல நான் எடுக்கிற முடிவுதான் தீர்மானமானது. உங்க பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா எனக்கும் சம்மதம். என் பிள்ளைய பாத்திருக்கியா நீ? அதான் 2 வேளையும் வந்து உங்களை பாத்துட்டு போறாரே, பாத்துட்டு தானே இருக்கேன். இது போதாதா கமலத்துக்கு? சீனுவை போட்டு பிடுங்க ஆரம்பித்து விட்டாள். இத்தனை வயசுக்கு மேல எனக்கு எதுக்குமா இந்த பந்தம்லாம்? இது பந்தம் இல்லடா, எனக்கும் ஒரு ஆறுதல். அந்த பொண்ணை பார்த்தா நீயே சொல்லுவ. ராஜாவை பொறுத்த வரைக்கும் அம்மா இல்லைங்கிற கசப்பான உண்மை இப்பதாம்மா கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்தி இருக்கிறேன். இப்ப போய் இது நல்லா இருக்காதுமா. என் பிள்ளை முன்னாடி நான் குத்தவாளியா நிக்க பிரியப்படல. கமலம் படபடக்கிறாள். என்னடா பிள்ளை, இன்னைக்கு இவனுக்கு 10 வயசு ஆகுது. 20 வயசு, அட 25லயே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. அப்புறம் அவன் பொண்டாட்டி, அவன் கொடுத்தனும். நடுவுல நீ போனா ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு 2 வாழை சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கு மேல இருந்தா மருமக மூஞ்சிய காட்டுவா. தெரிஞ்சுக்க. நமக்குன்னு ஒரு குடுத்தனம் வேணும்டா. உன் பிள்ளையே வந்தாலும் நான் இருக்கேன் சமைச்சு போட. என் காலத்துக்கு அப்புறம் யார் பண்ணுவாங்க? சீனு தலைகுனிந்து உட்கார்ந்திருக்கிறான். இத்தனை நாளும் இல்லாமல் இன்றைய மௌனத்துக்கும் காரணம் இருந்தது. போன முறை ஊட்டி போன போதே ராஜா புதிதாய் ஒரு சட்டை போட்டிருந்தான். ஏதுரா கண்ணா அந்த சட்டை? தாத்தாவும் பாட்டியும் வந்திருந்தாங்கப்பா. தாத்தா பாட்டியா? அம்மாவோட அப்பாவாம். நிறைய ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மண்டையில் அடித்தாற் போல் அதிர்ந்தான் சீனு. உள்ளுக்குள் ஒரு உத்வேகம். இங்க பாரு, கண்டவங்க கொடுக்கறதெல்லாம் கை நீட்டி வாங்கிக்க கூடாதுன்னு உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். அவங்க எப்படி கண்டவங்களாவாங்க? இந்த பாட்டி மாதிரி அவங்களும் எனக்கு பாட்டி தாத்தா உறவு தானே. உறவுதான் ராஜா. ஆனா உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன சொறி பிடிச்ச நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டாங்க. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது கண்ணா. ஓ. இந்த ஒற்றை சொல்லுடன் மௌனத்தில் ஆழ்ந்து போனான் சிறுவன். அம்மா சொல்வது போல அவளை மணந்தால் ராஜாவை நம்மளுடனே கொண்டு வைத்துக் கொண்டு வளர்க்கலாமோ? அவன் ஊட்டியில் இருப்பதால் தானே எங்கே பண்ணையார் குடும்பம் பிள்ளையின் மனதை கலைத்து விடுமோ என்று பயப்பட வேண்டியிருக்கிறது. இங்கேயே வந்துவிட்டால் பிரச்சனை இல்லையோ? சீதாவின் மறைவுக்கு பின் 10 வருடங்கள் போல தனித்திருந்த சீனுவுக்கு அந்த நினைப்பு வந்ததே அதுதான் அவன் வாழ்க்கைக்கே விஷமாகி விட்டது. ஜலஜா எப்பேற்பட்டவள்! என்ன அழகு! இத்தனை அழகுமா இது நாள் வரையில் விலை போகாமல் இருக்கும்? அதுவும் கேவலம் நாகதோஷத்துக்காக. கல்யாணம் திருநீர்மலையில் நடந்தது. கடைசி வரையில் ராஜாவுக்கு தெரிவிப்பதா வேண்டாமா என்று தனக்குள் குழம்பி, கடைசியில் தெரிவிக்காமலேயே கல்யாணத்தை முடித்துக் கொண்ட பிறகு இருவருமாய் சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்குத்தான் அவனால் வர முடிந்தது. ஜலஜாவை பெண் பார்க்க அப்படி ஒரு சம்பிரதாயம் எதுவும் வேண்டாம் என அவன் நினைத்தாலும், ஜலஜாவின் குடும்பத்தினர் தன்னை பார்த்தும் அவர்களது முடிவில் நிச்சயமாக இருக்கிறார்களா என்பதை அறிவதற்காகவே அவன் போனான். எல்லாருமே அவனிடம் மரியாதையாகத்தான் நடந்து கொண்டார்கள். ஜலஜாவின் அக்கா, தங்கைகள், என் அம்மா கூட அழகாக நாகரிகமாக இருந்தார்கள். சோஃபா, நாற்காலி, டெலிபோன், ஃப்ரிட்ஜ் முதலிய சகல வசதிகளுடன் ஆரோக்கியமாக இருந்தார்கள். சீனுவிற்கு தலையை உயர்த்த கூட வெட்கம் பிடுங்கி தின்றது. இருந்தாலும் அவளிடம் தன் நிலைமையை அப்பட்டமாக சொல்லிவிட வேண்டியது உத்தமம் என்று நினைத்தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, தனியா பேசணுமா? நோ, அதெல்லாம் வேண்டாம், இங்கே பேசிடலாம். நான் ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்கேன். 1700 ரூபாய் சம்பளம். கம்பெனில குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து மாசம் 2000 வரும். எனக்கு 1200, 8 வருஷம் சர்வீஸ். என் சம்பளத்துல பாதி ஊட்டியில படிக்கிற என் பிள்ளைக்கே போயிடுது. மிச்சத்திலையும் கொஞ்சம் அவனோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் லைஃப். ஜலஜா வசீகரமாய் சிரிக்கிறாள். இங்கேயும் அப்படித்தான். சாப்பாட்டு விஷயத்துல நான் ரொம்ப மோசம். எப்பவும் மோர்ச்சோறு தான். நோ, நான் அப்படி சொல்லல. சிக்கனமா செலவு பண்ணா நல்லதாச்சேன்னு.
அதுக்காக பட்னி கிடக்க முடியுமா என்ன? நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. குழந்தை என்னத்துக்காக அனாதை மாதிரி ஊட்டியில ஹாஸ்டல்ல வளரணும்? இங்க நம்ம கூடவே கொண்டு வந்து வச்சுக்கலாம். நல்லா படிக்க வைக்கலாம். நம்ம 2 பேர் சம்பளமும் இருக்கிறப்போ எதுக்காக கவலைப்படணும்? சீனு பிரமை பிடித்தவன் மாதிரி உட்கார்ந்திருந்தான். இத்தனை வயசுக்கு மேல் தனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? கல்யாணத்துக்கு ஸ்ரீனிவாசனின் செக்ஷனை சேர்ந்த 18 பேர்கள் தான் வந்திருந்தார்கள். ஆனால் அவளுக்கு ஒரு பட்டாளமே வந்திருந்தது. அநேகமாக எல்லோரும் டாக்டர்கள், ஓரிரு பிரபலஸ்தர்கள், சிநேகிதிகள், அக்கா புருஷன், தங்கை புருஷன்களின் ஆபீஸை சேர்ந்தவர்கள். ஹாய் ஜலஜ், ஜல்லு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னம்மா கடைசியில மாட்டிக்கிட்டியா? எங்களெல்லாம் சப்ப மூக்கு ஓட்ட பல்லுன்னு கலாட்டா பண்ணுவ. உன் ஆள் எப்படி? 10வது மாசம் மேட்டர்னிட்டி வார்டுல பெட் ரிசர்வ் பண்ணி வைக்கட்டுமா? இத்தனை கேள்விகளுக்கும் கேலிகளுக்கும் முகம் சுளிக்காமல் அவள் பதிலளித்த நேர்த்தி. முதலிரவு அறையிலேயே ஸ்ரீனிவாசன் குரலடைக்க சொன்னான். சத்தியமா இப்ப கூட சொல்லுவேன் ஜலஜா, எனக்கு அது வேணும்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. என் குழந்தைக்கு ஒரு அம்மா, என்னையும் அவனையும் சேர்த்து உட்கார வச்சு சாப்பாடு போட, அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க. உங்க மனசு எனக்கு புரியுது. நாளைக்கே நாம 2 பேருமா போய் ராஜாவை பார்த்துட்டு வரலாம். என்ன, இப்ப அனாவசியமா மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. அவள் அவனது நெஞ்சின் மீது மிருதுவாய் கரத்தை படிய விடுகிறாள். ஆனால் சீனு நினைத்தாற்போல் விஷயம் அத்தனை சுலபமானதாக இல்லை. இவன் ஜலஜாவை அழைத்துக் கொண்டு ஊட்டிக்கு போன போது ராஜா வெடுக்கென கேட்கிறான். இதான் உங்க செகண்ட் ஒய்ஃபா? இல்ல, இவங்க உங்க அம்மா. பொய். நேத்துதான் எங்க தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு போனாங்க. உங்களுக்கு கல்யாணமான விஷயத்தையும் அவர்தான் சொன்னாரு. ராஜா. ஜலஜா அவனை குழைவுடன் அழைத்து சின்ன முகத்தை கையில் ஏந்தி கொள்கிறாள். இங்க பாரு, உங்க பாட்டிக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை. பாட்டியும் செத்து போயிட்டா. உங்க அப்பாவை யாரு கவனிச்சுப்பாங்க? ஏன் பொறக்கறப்பவே எங்க அம்மா போயிட்டா, நான் இல்லையா? அது மாதிரி இருக்க வேண்டியதானே? அப்பாவுக்கு உன்னையும் தான் கூட வச்சுக்கணும்னு ஆசை. இப்பொழுது சீனுவும் சேர்ந்து கொண்டான். ஆமா, நீ பாட்டுக்கு இங்கே படிச்சுட்டு காலேஜுக்கு போவ, அப்புறம் அப்படியே வேலையிலயும் சேர்ந்துருவ. நான் உன் கூட சேர்ந்து எப்போ இருக்கிறது? குழந்தையின் முகத்தில் மெல்லிய ஏக்கம். என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போய் வச்சுக்க போறீங்களாப்பா? இது ஜனவரி மாசம் இல்லையா? ஏப்ரல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உன்னை நானே வந்து அழைச்சிட்டு போறேன்ன. ஜலஜா சிறுவனின் கன்னத்தில் முத்தமிடுகிறாள். சீனு அவளிடம் ரகசியமாய் கேட்கிறான். என்னத்துக்கு ஏப்ரல் மாசம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்? இப்பவே அழைச்சிட்டு போயிடலாமே. ஜலஜா கலகலவென சிரிக்கிறாள். நான் ராஜா தான் குழந்தைன்னு நினைச்சேன். நீங்க அதுக்கு மேல குழந்தையா இருப்பீங்க போல இருக்கே. ஏங்க, இன்னும் 4 மாசத்துல எக்ஸாம் வருது. ஒரு வழியா பரீட்சை எழுதி முடிச்சிட்டான்னா பாதி கவலை விட்டுது. பாதியில ஸ்கூல்ல மாத்தினா பரீட்சை சமயத்துல குழந்தை எப்படி படிப்பான்? தன் மகன் மீது இவள் இத்தனை அக்கறை கொண்டுள்ளதே ஸ்ரீனிவாசனுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாய். இந்த 4 மாசத்தை எப்படியாவது நல்லா படிச்சு முடிக்கிற வழிய பாரு ராஜா. ஒவ்வொரு மாசமும் அப்பாவோ இல்ல நானோ வந்து பாக்குறோம். எக்ஸாம முடிச்சதும் நேரா மெட்ராஸ் பார்க்க கிளம்பிடலாம். ராஜாவின் முகத்தில் எட்டி பார்த்த பிரகாசத்தில் சொக்கி போய் நிற்கிறான் சீனு. அவர்கள் அவனை விட்டு பிரியும் போது முகத்தில் பழைய கடுப்பில்லை, மாறாக உற்சாகம் கொப்பளிக்கிறது. அடுத்த மாசம் யார் வருவீங்க? அவன் அவர்களை வழியனுப்பும் போது கேட்கிறான். நான் வரட்டுமா? ஜலஜா கண்களை சிமிட்டி கேட்கிறாள். ஓ, கண்டிப்பா வரணும். ஊட்டியிலிருந்து சென்னை திரும்பும் போது சீனு தழுதழுத்த குரலில் சொன்னான். என்னமோ இப்பதான் நெஞ்சில் இருந்த பாரம் குறைஞ்சாப்புல இருக்கு. உண்மையில் தன் தலை மீதே பெரிய பாரம் அழுத்தப் போவதை அப்பொழுது அவன் உணரவில்லையே. கமலத்துக்கு கூட நெஞ்சு கொள்ளாத பூரிப்பு. இத்தனை நாள் காத்திருந்தாலும் அனுசரணையான மருமகள் வந்தாளே என்பதில். தன் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாது மகனுக்கும் மருமகளுக்குமாய் ஓடி ஓடி சமைத்தாள். ஜலஜாவை தேடிக்கொண்டு ஆண்களும் பெண்களுமாய் நிறைய சிநேகிதர்கள் வருவார்கள். ஜலஜா மளிகை சாமான்களை கணக்கு வழக்கு பார்க்காமல் வாங்கி போட்டு விடுவதால் எப்போதும் டிஃபன், காஃபி, ஜூஸ். அத்தை, நீங்க இப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் படுத்துருவீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மரியாதையோ உபச்சாரத்தையோ எதிர்பார்க்க மாட்டாங்க. விட்டுருங்க. அவங்களே போய் அவங்களுக்கு வேண்டியதை தயார் பண்ணிக்கிட்டோம். சேச்ச, அது மரியாதை இல்லம்மா. கமலம் வயசையும் மறந்து ஓடுவாள். இது எல்லாவற்றையும் விட கமலத்துக்கு தலை கொள்ளாத பெருமை என்னவென்றால், ஆஸ்பத்திரியின் சீஃப் டாக்டர் தன் வீடு தேடி வந்து தன் மருமகளை காரில் அழைத்து போகிறாரே, அவள் மகனை ரகசியமாய் கடிந்து கொள்வாள். அத்தனாம் பெரிய மனுஷன் தினமும் ஒரு நாளை போல நம்ம வீட்டுக்கு வந்து அவளை வண்டியில அழைச்சிட்டு போறாரு. ஒரு தரமாவது அவர் கூட உட்கார்ந்து 2 வார்த்தை பேசியிருக்கியா நீ? எதுக்குமா? ஏதோ நான் தலையிடாதனால அவர் பாட்டுக்கு வந்துட்டு போறாரு. இதுல நான் வேற தலையிட்டா தர்ம சங்கடமா போயிடும் 2 பேருக்குமே. மேலும் எங்களுக்குள்ள பேச என்ன இருக்கு? அவர் டாக்டர், நான் இன்ஜினியர். அம்மாவை வேண்டுமானால் இப்படி எதையாவது சொல்லி சமாளிக்க முடியுமே தவிர சீனுவிற்கே அது மாதிரியான குற்ற உணர்வு உண்டு. ஜலஜாவின் சிநேகிதர்களிடமோ தினமும் அவளை தன் காரில் ஏற்றி போக வரும் டாக்டரிடமோ அவனால் கலகலப்பாக பேச முடியவில்லை. முதலில் என்ன பேசுவது என்றே தெரியாது. சினிமா பார்ப்பது கிடையாது. அரசியல் அறிவு 0. நகைச்சுவை உணர்வு எங்கே?
அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் நகையாவது சுவையாவது. சில நாள் ஜலஜாவின் அழைப்பிற்கு இணங்கி ஹாலில் வந்து உட்காருவான். சார், கிரிக்கெட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? எங்க, இங்கதான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரத்தானே சரியா இருக்கு. கையில சின்ன பேக்கெட் டிரான்சிஸ்டர் எடுத்துட்டு போலாமே. வராங்க நிறைய பேர், இப்படித்தான் டிரான்சிஸ்டரும் கையுமா எங்க ஃபேக்டரியில அலையறாங்க. எங்க மெஷின் சத்தத்தை கவனிக்கிறதே பெரிய விஷயம். இப்படி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதிலேயே குறியாக இருப்பவனிடம் அவர்களால் என்ன பேச முடியும்? அந்த மாதம் ஊட்டிக்கு கூட ஜலதாதான் போய் வந்தாள். எங்க டாக்டர் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போறாரு. நானும் அவரோட கார்லயே போயிட்டு ராஜாவை பார்த்துட்டு வந்துடட்டுமா? கொஞ்சம் இக்கட்டான கேள்வி. டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகிறார், கொண்டு விடுகிறார். சரி, 2 நாட்கள் இரவும் பகலும் டாக்டருடன் நெருடலாக இல்லை. இதை எப்படி சொல்வது? முதலாவது அம்மா இதை எப்படி எடுத்துக்கொள்வாள்? அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஜலஜா சொல்கிறாள், டாக்டர் கூட அவர் ஒய்ஃபும் வராங்க. அவங்க தான் சொன்னாங்க, டாக்டர் பாட்டுக்கு கான்ஃபரன்ஸ்லயே மூழ்கிடுவாரு, நீ வந்தா கொஞ்சம் பேச்சு துணையா இருக்கும்னு. அவர் கான்ஃபரன்ஸ்ல பேசுறப்போ நாங்க என்ன பண்ண போறோம்? சும்மா தானே உட்கார்ந்துருக்க போறோம். அப்போ ஊட்டிக்கு போயிட்டு வந்துடுறோம். சீனுவுக்கு போன உயிர் திரும்பி வருகிறது. போயிட்டு வாயேன். அவன் வாய் நிறைய விடை கொடுத்தான். ஆனால் ஜலஜா ஊட்டிக்கு கிளம்பின மறுநாளே அவளுடன் வேலை பார்க்கும் நர்ஸ் மேரி வருகிறாள். வாங்க, ஜலஜா இல்லையா? அவதான் சீஃப் டாக்டர் ஃபேமிலியோட ஊட்டி போயிருக்காளே. வாட், சீஃப் டாக்டர் ஃபேமிலியோடவா? ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குது இல்ல? மேரி கவலையுடன் சீனுவை பார்க்கிறாள். நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? சீஃப் டாக்டர் ஒய்ஃப் பக்கவாத நோயினால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க 8 வருஷமா. இப்ப கூட நான் அவங்கள பார்த்துட்டு தான் வரேன். சீனு சட்டை புத்தானை திருகியபடி மேரியையே வெறுக்கிறான். மிஸ்டர் சீனு, நான் உண்மையான கிறிஸ்டியன், பொய் சொல்ல மாட்டேன். உங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஜலஜாவுக்கும் எங்க சீஃப் டாக்டருக்கும் நடுவுல ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் இருந்துச்சு. அதுல எதுவுமே பொய் இல்ல. நாங்க எல்லாரும் கூட சொன்னோம், இப்படி அசிங்கப்படுத்திக்கிறத விட முதல் மனைவியோட அனுமதியோட கல்யாணத்தை பண்ணிக்கங்கன்னு. கேட்கல. திடுதிப்புன்னு ஒரு நாள் கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து நீட்டினா அதுல வேற பேரு. அதான் உங்க பேர் இருந்தது. மனசு அப்படியே தான் வச்சிருக்கிறாங்கிறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளை நல்ல முறையில திருத்த பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அருள் புரியட்டும். மேரி போய்விட்டாள். ஆனால் அவளது வார்த்தைகள் சீனுவை சித்திரவதை செய்வதற்கு போதுமானதாய். என்னடாப்பா சொல்லிட்டு போன அந்த பொண்ணு? ஒன்னும் இல்லம்மா, ஜலஜா இருக்காளான்னு பார்க்க வந்தா. இல்லைன்னதும் போயிட்டா. அவ கோயம்புத்தூர் போயிருக்கிற விஷயம் இவளுக்கு தெரியாதாம்மா? இவ லீவ்ல ஊருக்கு போயிருந்தாளா, அதனால தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. ஏதோ இந்த நேரத்துக்கு தாயை அடக்கி விட்டான். ஆனால் எத்தனை நாளைக்கு அடக்கி வைத்திருக்க முடியும்? அடுத்து வந்த இரவுகளில் சுத்தமாய் தூக்கமே இல்லை அவனுக்கு. எல்லா ஆண்களையும் போல ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காமல் சந்தேகப்படுவது தப்பு என்று ஒரு மனம் கூறுகிறது. இத்தனை பெரிய துரோகத்தை அவள் உன்னிடமிருந்து மறைக்கிறாள். குறைந்தபட்சம் நீ ஏமாளி இல்லை என்பதையாவது அவளிடம் காட்டிக்கொள். இது இன்னொரு மனசு. ஜலஜா கூடை கூடையாய் காய்கறி பழங்களோடு வந்து இறங்கினாள். ராஜாவுக்கு என்னை விட மனசே இல்லைங்க. உன் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சுதா? பின்ன அதுக்காகத்தானே போனோம். ராஜாவை பார்க்க உன்னோட யார் வந்தாங்க? நான் மாத்திரம்தான் போனேன். எங்க டாக்டர் மிஸ்ஸஸுக்கு தான் ஊட்டி குளிர் ஒத்துக்கல. அவங்கள ஹோட்டல் ரூம்லயே வச்சுட்டு நான் மாத்திரம் போய் ராஜாவை பார்த்துட்டு வந்தேன். அந்த நேரத்தில் சீனு பேசாமல் இருந்தாலும் இரவின் தனிமையில் அவளிடம் கேட்காமல் இருக்க முடியவில்லை. கேட்டே விட்டான். நர்ஸ் மேரி வந்திருந்தாங்க. நீ இது மாதிரி டாக்டர் ஃபேமிலியோட கோயம்புத்தூர் போயிருக்கிறதா சொன்ன. அவள் லேசாக அதிர்ந்தாள். ஆனால் தனது அதிர்ச்சியை காட்டிக்கொள்ளவில்லை. அவர் ஒய்ஃப் பேரலிட்டிக் அட்டாக்ல கிடக்கிறதா சொல்லியிருப்பாளே. அது நடந்து 8 வருஷம் ஆகுதுங்க. ஆனா அவரு அந்த அம்மாவோட தங்கையே 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாரு. வெளியில யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. நான் அவங்க ஃபேமிலியோட பர்சனலா பழகுறேன்ல, எனக்கு மாத்திரம்தான் தெரியும். இதெல்லாம் எதுக்கு வெளியே சொல்லணும் இல்ல? அது சரி ஜலஜா, அவர் எப்படியோ போட்டோம். உனக்கும் அந்த டாக்டருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே லவ் இருந்துச்சா? வாட்? அவளது அலறலில் மிதமிஞ்சிய செயற்கைத்தனம் சீனுவுக்கு புரிந்தது. எனக்கா? எனக்கா? யார் சொன்னது அப்படி? நானும் டாக்டர் சொந்த அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி பழகுறோம். நர்ஸ் மேரிக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவதான் இது மாதிரி கதை கட்டி விடுவா. இருக்கட்டும், அவளை நான் கவனிச்சுக்கிறேன். சீனு பேசாமல் இருந்தான். அது என்னமோ மேரி பொய் சொல்லியிருக்க மாட்டாள் என்றே மனசுக்கு தோன்றியது. அவ சொன்னது கிடக்கட்டும், நீங்க நம்புறீங்களா? எனக்கு அதான் முக்கியம். என்னால இப்போ ஒன்னும் சொல்ல முடியல ஜலஜா. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லிடுறேன். நான் ரொம்ப சாதாரணமானவன். ஆபீஸுக்கு போவேன் வருவேன். வேற எந்த சாமர்த்தியமும் கிடையாது. இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியோ, இனிமே எனக்காகவாது இல்ல என்னை பொறுத்த வரைக்குமாவது உண்மையாயிரு. இப்போ உங்ககிட்ட என்ன மறைச்சிட்டேன்? அதுதான் எனக்கும் தெரியல. என்ன மறைச்சிருக்க? ஓ நோ, நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க. அன்றிரவு முழுவதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். காலையில் ஷிப்டுக்கு போகும்போது சொல்லிக்கொண்டு கூட கிளம்பவில்லை.
பகல் 2 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியவள் சீனுவின் ஃபேக்டரிக்கு போன் செய்தாள். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எப்ப வருவ? சொல்ல முடியாது. மனசு சரியில்ல. இத கூட நான் சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்தேன். ஆனா நீங்க நான் சொல்லாம கொள்ளாம எவங்கூடயாவது ஓடிட்டேன்னு நினைக்க கூடாதுல்ல. அதனால தான் சொன்னேன். சீனு வீட்டுக்கு வந்தவுடன் கமலம் பிடித்துக் கொண்டாள். எங்கடா அவ? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. காலையில கிளம்புறச்சு கூட சொல்லலையே. அவளுக்கு தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு போனப்பறம் தான் போன் வந்துச்சாம். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஏன்டா நீ போய் பார்க்க வேணாமா? அது ஒரு மரியாதை இல்லையா? நானும் வரேன். 2 பேருமா போய் பார்த்துட்டு வருவோமா? சீனு சட்டென எரிச்சல் அடைகிறான். இது நாள் வரையில் கோபமே அறியாத அவன் நெஞ்சு கூட சீற்றத்தில் பொங்குகிறது. இப்ப என்ன அவசரம்? செத்தா போயிட்டாங்க. எல்லாம் நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். கமலம் பயத்துடன் மகனையே பார்க்கிறாள். நேற்றிரவே படுக்கையறைக்குள் ஏதோ தகராறு என்கிற அளவுக்கு அவள் அறிந்திருந்தாள். இந்த வீட்டில் இருப்பது 2 அறைகள். எப்படியும் என்னதான் ரகசியம் பேசினாலும் விஷயம் வெளியில் வராமல் போகாது. அன்று போன ஜலஜா சரியாக 10வது நாள் வந்தாள். அவளை கொண்டுவிட வந்த அவள் தாய் நாணி கோணிக்கொண்டு விஷயத்தை சொல்கிறாள். ஜலஜாவுக்கு இது 3 மாசம். என்னது? ஆமா, இதுல என்ன அதிசயம்? கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகலையா? சீனு ஓவென கதற வேண்டும் என்றுதான் நினைத்தான். முடியவில்லை. ஜலஜாவின் வயிற்றில் வளர்வது அவனது வாரிசு அல்ல. இதை எந்த கோவிலில் வேண்டுமானாலும் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறான். ஆனால் இது வெளியே தெரிந்தால் அவமானம் யாருக்கு? அவன் எரிமலையாய் பொங்கி பொங்கி அடங்கியவன் கடைசியாக ஜலஜாவை தனியே அழைத்துச் சொன்னான். இந்த பாரு, இந்த பிள்ளைக்கு அப்பன் நான் இல்ல. ஸ்டாப் இட். நீங்க இவ்வளவு கேவலமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. இப்படி சொல்ற உங்களுக்கு தைரியம் இருந்தா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோங்க. இந்த சண்டையில் நாட்கள் போனதே தெரியவில்லை. அடுத்த மாதம் ஊட்டிக்கு புறப்பட வேண்டிய நாள் கூட நெருங்கிவிட்டது. அன்றுதான் அவள் அந்த இடியை தூக்கி போட்டாள். எப்போ நீங்க எனக்கு ஒத்து வரலையோ அப்ப நான் மட்டும் எதுக்காக உங்களுக்கு உதவணும்? உங்க பிள்ளைய நான் வளர்க்க முடியாது. வேணும்னா நீங்களே கவனிங்க. இப்ப கூட ஒண்ணும் மோசமாயில்ல ஜலஜா. உனக்கு தெரியும் நான் உன்கிட்ட எந்த அளவுல பழகிருக்கேன்னு. உனக்கும் எனக்கும் இன்னும் தாம்பத்திய உறவே ஆரம்பமாகல. இது யாருடைய குழந்தையோ? அப்படியேதான் இருக்கட்டுமே. நான் எனக்கு பிறக்காத குழந்தைகிட்ட பிரியமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க உங்களுக்கு பிறக்காத என் குழந்தைக்கு தகப்பனா இருக்க கூடாதா? மலைத்து நின்று விட்டான் சீனு. எல்லாமே திட்டமிட்டு நடந்திருக்கிறது. இனியும் ராஜாவை இங்கே அழைத்து வருவதில் பலனே இல்லை. அவன் நேரே சீதாவின் தந்தையை பார்க்க கிளம்பினான். வாங்க மாப்பிள, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? இது எப்பவோ நடந்திருக்க வேண்டியது. பண்ணையார் ஆர்ப்பாட்டமாய் வரவேற்கிறார். அவன் சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கே வருகிறான். ராஜாவை கவனிக்கிற பொறுப்பை நீங்களே ஏத்துக்கங்க. ஸ்கூலுக்கு வாங்க, கையெழுத்து போட்டு அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பண்ணையார் வாயடைத்து நிற்கிறார். இப்ப ராஜா எங்க இருக்கான்? நான் சீனிவாசனை பார்த்து கேக்குறேன். அவன் தாத்தா பாட்டியோட கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் அவங்களோட பண்ணிட்டாங்க அவங்களே. பத்திரிக்கை வந்தது, போய் ஒரு வேளை சாப்பிட்டு வந்தேன். உங்க அம்மா புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா. ஜலஜா அவளுக்கு ஒரு பிள்ளை, அதை எடுத்துட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. கேஸ் போட்டு டைவர்ஸ் வாங்கியாச்சு. அவளுக்கு 8ஆம் மாசத்திலேயே அந்த குழந்தை பிறந்தது. ஆனா 10 மாச வளர்ச்சியோட. தான் வயித்துல வளர்ற குழந்தைக்கு டாக்டரோட இனிஷியலை போட முடியல. அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டா. ஊர் முழுக்க நான் பொல்லாதவனும் சந்தேக பிராணினும் சொல்லிட்டு திரியிறா. தாய் குலம் இல்லையா? அவ சொல்றதுதான் இந்த உலகமும் நம்பும். இப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்களா? ஆமாங்க. இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுவேன். அப்புறம் குவார்டர்ஸை விட்டு விரட்டிடுவான். சேமிப்பு அதிகம் இல்ல. ஏற்கனவே ஹார்ட் சரியில்லை, பிளட் பிரஷர். கதவை சாத்திட்டு தூங்குறப்போ செத்துருவனும்னு பயமா இருக்குங்க. நான் சாவுக்கு பயப்படல. ஆனா எடுத்து எறிய கூட ஆள் இல்லாம செத்துடுவோங்கிறத நினைச்சாதான். ஸ்ரீனிவாசன் தன்னை மறந்து அழுகிறார்.